பிராட்டின்னு சொன்னாலே அவளுக்கு என்ன வந்துடுமோன்னு இவர் மேல் விடுவலாம், பெருமான்னு சொன்னாலே என்ன ஆயிடுமோன்னு அவன் மேல் விடுகிறானான். அப்ப பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டி எழுந்தருளி இருக்கிறார். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது இந்த இடத்த விட்டு பிரிய மாட்டேங்கிறாள். அந்த அளவுக்கு அவளுக்கு என்னன்னா, எங்கேயான் இந்த இடத்த நான் இழந்துடுவேனோ. பல பேருக்கு தண்ணீர் தண்ணீர் ஒரே தாகமாக இருக்கும், தண்ணீர் வேணும்னா தண்ணீர் தண்ணீர் கேட்டுருப்பா, தீர்த்த பாத்திரத்தை கையில் கொடுத்துருவோம். கொடுத்த பிற்பாடு தண்ணீர் தண்ணீர்னா அவருக்கு அரைச்சியே பழக்கமாக போச்சு இல்லையோ, அதனால திரும்ப திரும்ப தண்ணீருங்கிறார். இந்த பிராட்டி இங்கே எழுந்துருள் இருக்காளா, அவளுக்கு ஒரே பயம், இந்த இடம் போடுமோ இந்த இடம் போடுமோ, வெளியில் போகணுமோ, அதனால இறை மகளகில்லேன் இறை மகளகில்லேன் இறை மகளகில்லேன்னு சொல்லிட்டே இருப்பலாம். நீர் அங்கேயே தானே இருக்கீர், இப்போ என்ன இறை மகளகில்லேன்னா போடுவேனோன்னு பயம், அதனால இறை மகளகில்லேன்னா. அதே போல பெருமாள் சொல்றார், இவளை விட்டுட்டு நான் பிரியவே மாட்டேன், விட்டு பிரியவே. சாமி நீங்க தான் பிரியவே இல்லையே, ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் பிரிஞ்சுட்டா அப்படிங்கிற பயத்திலேயே சொல்லிட்டு போலாம். அந்த அளவுக்கு இவன் ரூபன் அவளுக்கும் அவள் ரூபம் அவனுக்கும் அபிமதமாக இருக்கும். அவன் தானும் மேல் விழும்படி இருக்கை மெல்லியல் தோள் தோய்ந்தாய் மாமலர் மங்கை மணநோக்கம் உண்டான் என்று அவனுக்கு உண்ணும் சோறு பருகு நீரும் இவள் வடிவேயாயிருப்பது. ஆச்சரியமா சாதித்தார். நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை வைத்தமாநிதி பெருமாள். வைத்தமாநிதி பெருமாளுக்கு எது உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெத்திலை? பிராட்டி தான். அதனால அவனுக்கு எது உண்ணும் சோறு பருகு நீர்னா, உண்ணணுமா லக்ஷ்மி தான், சோறு தின்னணுமா லக்ஷ்மி தான், பருகு நீரா லக்ஷ்மி தான், தனக்கு தாரகம் போஷகம் போக்கியம் மொத்தம் அவள் தான். எல்லாரும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் முழுக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற சத்தம் தெரியல இப்போ. தாரக போஷக போக்கியங்களாக பெருமான் எப்படி பிராட்டியே பற்றி கிடக்கிறான். மெல்லியல் தோள் தோய்ந்தாய் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேர்தே என்னும் கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்னும் காமருபூங்கச்சி உரகத்தாய் என்னும் என்னத்து. அதாவது திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கியாழ்வாருடைய பாசுரம், வில்லிருத்தான் வில்ல முறித்தான் மெல்லியல் தோள் தோய்ந்தாய், பிராட்டியினுடைய மெலிசான தோள் அதில் அணைக்கிறதுக்காகவே வில்ல முறித்தான். மாமலர் மங்கம் மணநோக்கம் உண்டான், பிராட்டினுடைய பார்வைக்காக ஏங்கி அவளையே பார்த்துட்டு போலாம். ஒரு பார்வை இவனை பார்த்துட்டா அவ்வளவுதான், தான் ஜென்ம சாபல்யமே அடைந்தா போலே திருப்தி அடைஞ்சிடும். மாமலர் மணநோக்கம் உண்டான் என்னும் உண்ணும் சோறு பருகு நீரும் இவள் வடிவேயாயிரே இருப்பது. அது அனுரூபமாகையாவது. அப்படி பிராட்டினுடைய வடிவழகு பெருமானுக்கு எப்படி ஏற்புடையதா இருக்குன்னால், சீலத்தாலும் வயசாலும் விருத்தத்தாலும் துல்லியமாயிருக்கை. இது ஹனுமானுடைய திருவாக்கு. துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. ஹனுமான் ரொம்ப வருத்தத்தோட கடல் தாண்டி வந்தார். அவருக்கு கிளம்பச்சேவே ஒரே சொணக்கம், இந்த சீதையை பிரிஞ்சு ராமன் இந்த பாடுபடுத்த வேண்டாம். ஒரு பெண்ணை காணுங்கிறதுக்காக இப்படியா உண்ணாது உடங்காது கட்டப்படுறது, அதுவும் மொத்த குரங்கு கூட்டத்தையும் கூட்டி வாலியை கொன்னு சுக்ரீவனை தம்பின்னு ஏத்துண்டு பட்டம் கட்டி வச்சு போர். இவர் எதுக்கு இவ்வளவு தூரம் படுத்துறார்? என்னதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் பித்து ஆகாது. இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதனால அவருக்கு ஒன்றும் தெரிய போறதில்லை. என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இதே போல நினைச்சு மூலையில உட்கார்ந்தார். சுக்ரீவன் ஒத்தொத்தரையா தெற்கு நோக்கி அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஹனுமான் மட்டும் வரவே இல்லை, உற்சாகமே காட்டல. ராமன் பார்த்தவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் மனசுல ஏதோ தப்பா நினைச்சுட்டு இருக்கார். பார்த்தா சீதை இவன் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டார். இல்லைன்னா ராமனுடைய மோதிரத்தை எந்த குரங்கு கையில கொடுத்திருந்தாலும் அது தாண்டி இருக்கும். ஏன்னா அந்த குரங்கு தன் சக்தியால தாண்ட போறது இல்லை, ராம மோதிரத்தினுடைய சக்தியால தாண்ட போறது. அது ஹனுமான் கையில் இருந்தாலும் தாண்டி இருக்கும், யார் கையில் இருந்தாலும் தாண்டி இருக்கும். ஆனா ஏன் ஹனுமானை பிடிச்சு ராமர் கொடுத்தாருன்னா, இவரை தான் போய் பார்த்துட்டு வரணும் சீதையை. இல்லைன்னா நம்மளை பத்தி இவர் தப்பு பேசிட்டு இருக்காரோ இல்லையோ, போகட்டுன்னு அனுப்பிச்சு விட்டார். அங்கேருந்து அங்கே தாண்டியாச்சு. அசோகவனத்தில் சீதையை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே ஹனுமானுக்கு என்ன தெரியுமா, அடுத்த நிமிஷம் தோணித்து, இந்த சீதையை பிரிஞ்சு இன்னும் இந்த ராமன் உயிரோடு இருக்கானே என்னமா இருக்கானோன்னார். இத்தனை நாள் இந்த ராமன் என்னமோ ரொம்ப பாடாப்படுத்தினான்னு சொல்லியிருந்தீரேன்னா, அதெல்லாம் சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சீதையை பார்த்துட்டா துஷ்கிருதம் கிருத்தவான் ராமஹ ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. இன்னும் ராமன் உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. துல்லியசீல, இவருடைய சீலத்துக்கு அவள் சீலம். சீல துல்லியசீல வயசு, இவன் வயசுக்கு அவ வயசு. அந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக தனி ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணார். வயசுக்கு ஏற்ற வயசுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு வயசான்னு கேட்டார். ஏன்னா மற்றதெல்லாம் ஏற்றதுன்னா ஒன்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வயசு ஒன்றுன்னு தேவையில்லையே. நம்ம கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே இப்போ. ஏன்னா ராமனே ஒரே வயசு சீதையை பண்ணிட்டு இருக்கான்னு இல்லை. 12 வயசு ராமனுக்கு, சீதைக்கு வயசு 6. அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் 12 வருஷம் தள்ளி காட்டுக்கு போகிறச்சே 25, 18. அதுக்கப்புறம் 14 வருஷம் தள்ளி 39, 33.
இப்போ ராமனுக்கும் சீதைக்கும் ஹனுமார் தரிசிக்கச்சே வயசு ராமனுக்கு கிட்டத்தட்ட 39, ஒரு 10 மாதம் முன்னாடி வேணா வச்சுங்க, அது கூட ஆயிடுத்தே. அதுக்கப்புறம் ஒரே மாதத்துக்குள்ளே கிளம்பி போயிட்டாலும் இல்லையோ. அதனால் அநேகமாக 14 வருஷம் முடிஞ்சு போச்சு. 25 வயசு காட்டுக்கு புறப்பட்டு வந்தா, 14 கூட்டிங்கோ, 39 வருஷம் ராமனுக்கு, 33 வயசு சீதைக்கு. அப்போ தான் ஹனுமான் பேர் 2 பேரையுமே சேவிக்கிறார். அதனால் ஒரு வயசு அல்ல, ஒத்த வயசு. ஒரே வயசுங்கிறது வேற, ஒற்றுமையா இருக்கிற வயசுங்கிறது வேற இல்லையோ. துல்லியசீல வயோ விருத்தாம், 2 பேருடைய ஆச்சாரமும் ஒரே மாதிரி ஆச்சாரம். துல்லிய அபிஜன, 2 பேருடைய குலம், அது இக்ஷ்வாக்கு குலம், இது ஜனக குலம். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதாயன்னு துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம். அங்க அடையாளங்கள் 2 பேருக்கும் ஒத்து இருக்கும். துல்லியாபிஜனக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி, ராகவனுக்கு அருகத்தை படைத்தவள் வைதேகி, வைதேகிக்கு ஏற்றமா இருக்கிறவன் ராகவன். ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா. ஆனால் அந்த கண்ணழகு மட்டும் சீதைக்கு தனி. அதில் ராமன் போட்டி போட்டதுக்கு வரவே மாட்டார். மற்ற எல்லாத்துலேயும் சமமாக இருப்பதை தவிர அவ பார்வை மட்டும் இவரால் பார்க்கறதுக்கே இயலாதான். இது புருஷ பார்வை, அது ஸ்திரீ பார்வை. புருஷ பார்வைன்னா ஒரே கோவ பார்வையாக இருக்கும். ஸ்திரீ பார்வைன்னா இன்றைக்கி அழகாக சௌமியமாக இருக்கும் இல்லையோ. அதனால தான் பட்டர் இருக்கிற இடத்துல எப்படியான்னு நல்ல பேர் வாங்கிடணும்னு பெருமாளுக்கு எண்ணம். பட்டரானால் ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றியே தான் எழுதுவர். இவரை பற்றி ரொம்ப கொண்டாடவே மாட்டார். பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் தசமி. தசமி அன்றைக்கி நாச்சியார் திருக்கோலம் சாத்தி விடுவார் பெருமாள். அன்றைக்கி பட்டரை கூப்பிட்டார். திருக்கோலம்லாம் சாத்தி முடிச்சுட்டு, எப்போ நாச்சியார் நாச்சியார்னு வரே இன்றைக்கி வாரும், என்னை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சு என்னை பற்றி நாச்சியாரா 10 ஸ்லோகம் பாடும் அப்படின்னு சொன்னார். இவர் காலோட தலை ஒரு தரம் பார்த்தார். எல்லாம் நன்னாத்தான் இருக்குது, ஆனால் சரியில்லைன்னார். எல்லாம் நன்னாத்தான் இருக்குன்னு இழுத்தாலே ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒழுங்காக பாடியிருக்க மாட்டாரா? என்ன இப்போ குறை கண்டுபிடிச்சின்னா எல்லாம் நன்னா இருக்குது, பார்வையை மாற்றிக்கவே இல்லை நீர், வேஷம்லாம் போண்டீரே தவிர அவள் பார்க்குற பார்வையை பார்க்கறதுக்கு உம்மால முடியலையே. இது புருஷ பார்வை. ராவணனா கும்பகர்ணனா சிசுபாலனா இவாளை பார்த்தே உங்களுக்கு பழக்கம். அதனால் அந்த பார்வையில் கோபம் தான் தெரியுமே தவிர சௌமியமாகவே இல்லையே, அனுகிரகமே இல்லையோ. அதனால தான் ஹனுமான் ஸ்லோகத்தின் முடிவில் தஞ்சையம் அசிதேக்ஷணா, மற்ற எல்லாத்திலையும் சமமாக இருக்காளே தவிர அவள் கண்ணுக்கு மட்டும் அவன் ஒரு நாளும் சமமாக போவதில்லை. அப்படி ரூபம் அனுரூபமாக இருக்குமென்னு வயசாலும் விருத்தத்தாலும் துல்லியமாயிருக்கை. ஸ்வரூப ரூப குண, அவளுடைய குணம் ரூபாந்தர பாவித்துவத்தாலே இதுதான் சௌந்தர்யாதிகளாக கடவது. ரூபகுணத்தை இங்கே சொல்லுகிறார். பிராட்டினுடைய திருமேனிக்கு இருக்கக்கூடிய குணங்கள், அவளுக்கு இருக்கக்கூடிய குணம் சௌசீல்யம் சௌலபியம் முதலானவை. அவள் திருமேனிக்கு இருக்கிற குணம் சௌகுமாரியம் மார்தவம் முதலானவை. சுகுமாரமான திருமேனி, மிருதுவான திருமேனி, தொட்டா செவந்து படுற அளவுக்கு திருமேனி இல்லையோ, அதெல்லாம் திருமேனிக்குன்னு இருக்கிற குணம். சாதாரணமாக ஸ்வரூப குணம் ரூபகுணம்னு பிரிச்சிருவா. இப்போ ஸ்வரூபம் கருணை கிருபை தயா இதெல்லாம் ஸ்வரூபத்துக்கு இருக்கிற குணம். ஆனால் மார்தவம் சௌந்தர்யம் லாவண்யம் சௌகுமாரியம் இதெல்லாம் ரூபத்துக்கு உண்டான குணங்கள். இப்போ ரூபகுணங்களை தெரிவிக்கிறார். ரூபாந்தர பாவித்துவத்தாலே இதுதான் சௌந்தர்யாதிகளாக கடவது. சௌந்தர்யம்னா ஒரு அழகு, லாவண்யம்னா மற்றொரு அழகு, சௌகுமாரியம்னா ஒரு மிருதுத்தன்மை, மார்தவம்ங்கிறது மற்றொரு மிருதுவான தன்மை. சௌந்தர்யம்னு சொன்னால் அங்கமாக அழகாக இருக்கிறது. பிராட்டினுடைய திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எங்கே சேவிச்சாலும் அவயவமாக அழகு. திருநெற்றியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்த்தா எல்லா இடமே அழகு, தனித்தனி அழகாக இருந்தால் அதுக்கு அவயவ சோபான்னு பேர். அது சம்ஸ்கிருதத்தில் சௌந்தர்யம்னு சொல்லுவார்கள். அதே சமுதாய சோபா. சில பேர் கிட்டக்க பார்த்தா மூக்கு நன்னா இருந்திருக்கும், நாக்கு நன்னா இருந்திருக்கும், நன்னா தான் இருந்திருக்கும், நெத்தி நன்னா இருக்கும், தலைமுடி நன்னா இருக்கும், எல்லாம் நன்னா இருக்கும். ஒரு 10 அடி தள்ளி போய் அப்படின்னு வச்சு பார்த்து என்னமோ குறையறாப்பில் இருக்கேன்னு தோணும். அப்போ முழுக்க பார்த்தா நன்னா இருக்க மாட்டா, கிட்டக்கு வந்தால் தனித்தனியாக பார்த்தா நன்னா இருப்பா. சில பேர் தள்ளி வைக்க பார்க்குறச்சு எல்லாம் நிறைவாக இருக்கும், கிட்டக்கு வந்தால் நெத்தி இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கலாமோ, மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாமோ, காது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கலாமோன்னு அப்போ தான் தோணும். அப்போ இந்த அழகு இருந்தால் அந்த அழகு இருக்காது, அந்த அழகு இருந்தால் இந்த அழகு இருக்காது. சௌந்தர்யம் இருக்குன்னா ஒரு அழகு, லாவண்யம் இருக்குன்னா மற்றொரு அழகு. லாவண்யம்ங்கிறது சமுதாய சோபை, சௌந்தர்யம்ங்கிறது அவயவ சோபை. திருப்பாணாழ்வாரே காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் 8வது பாசுரம் வரைக்கும் அவயவமாக பாடினார். கடைசியில் மேனி, அது சமுதாய சோபை. இந்த அவயவங்கள் அத்தனை சேர்ந்து 9வது பாசுரத்தில் நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையேன்னு முடித்தாரோ இல்லையோ. அப்போ அவயவம் சமுதாயம் 2 சோபை. இதைத்தான் சௌந்தர்யம் லாவண்யம்னு சொல்லுகிறோம். இந்த 2ம் பிராட்டினிடத்தே உண்டு. இப்படி இவையும் ரூபத்துக்கு நிறங்கொடுத்து, இதுதான் சௌந்தர்யாதிகள், இவையும் ரூபத்துக்கு நிறங்கொடுத்து போக வர்த்தகங்களுமாய் இருக்கையாலே அபிமதமாயிருக்கும். பெருமானுடைய ஆனந்தத்தை இவளுடைய ஓரோரு அங்கத்தின் அழக ரெட்டிப்பாக்கும். பெருமானுடைய அனுபவத்துக்கு ஏத்தாப்பில் இருக்கும் இல்லையோ. இந்த அழகெல்லாம் பிராட்டி எதுக்கு வச்சுருக்காள்னா,
அவர் அப்பப்போ நம்மளை அனுகிரகிக்க மாட்டேன்னு கோவிச்சுப்பார். அப்போ இந்த அழகை காட்டித்தான் அவனை மயக்கியானும். இதுக்குத்தான் ஓடமேத்தி கூலி கொள்ளுவாரை போலேன்னு சொல்லுவார்கள். நம்மளையும் திருத்தி ஆகணும், அவனையும் திருத்தி ஆகணும். அவனை அழகாலே திருத்தும், இவனை அருளாலே திருத்தும். சம்சாரி ஜீவாத்மாவை அனுகிரகிச்சு திருச்சிருவள். அவரை அனுகிரகிக்கலாம் முடியாது, அவர் ரொம்ப பெரியவர். அதனால் அவரை அழகாலே திருத்த வேண்டியதுதான். தன்னுடைய கண்ணை புரிட்டு விழிப்பது, தன் தோள்களாலே ஆறத் தழுவி கொள்ளுவது, அவனுடைய விலாசமான பாஷிதங்களாலே அவனை வசப்படுத்துவது, இப்படி எத்தனையோ செய்தி எதுக்குன்னா நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான், நம்முடைய பாபங்களை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறதுக்கு. அதை ஒன்றும் அவளுக்காக இல்லை. இந்த அழகத்தனை அவரிடத்தில் எதற்கு இருக்கிறதுனால் இவனை ரட்சிப்பதற்காக. இதைத்தான் ஓடமேத்தி கூலி கொள்வார்னா, நம்ம கங்கையை தாண்டறதுக்காக பரிசல்ல ஏறுறதுக்கு போவோம். ஓடக்காரன் நின்றுப்பார், எவ்வளோ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அவனை பார்த்து கேட்போம். சொல்லவே மாட்டான். சந்தோஷமாக கொடுக்குறது கொடுங்கன்னு. நம்ம பல பேர் வண்டிக்காரால்கிட்ட ஏற போகிறோம் பாருங்க, எவ்வளோ கொடுக்கணும் இந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்போம். இந்த ஊர்லெலாம் எப்படியோ தெரியாது. எங்கள் ஊர்லையாக இருந்தால் என்னன்னு கேட்டுண்டு ஏறினா தப்பிக்கலாம், இல்லைன்னு இறங்கிறதுக்கே முடியாதுன்னு அர்த்தம். அதனால் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்போம். அவர் சொல்லிடவே மாட்டார், சந்தோஷமாக கொடுங்கன்னு. நான் பதில் சொன்னேன், கொடுக்கறதுனாலே சந்தோஷம் இல்லை, இதில் என்ன சந்தோஷமாக வேறு கொடுக்குறது? இப்போ இங்கேருந்து ஒரு பைசா வெளியில் எடுக்கணும்னாலே சந்தோஷமே போய்டுறது. அப்படி இருந்துச்சு சந்தோஷமாக கொடுக்க போகிறேன்னா என்ன வேணும்னு கேட்பேன். அவர் சொல்ல மாட்டார்னா இந்த ஓடக்காரனா அந்த மாதிரி சொல்லலை. ஏறி உட்காந்துட்டேன். கங்கை நன்னா ஒரு மைல் அகலத்துக்கு ஓடுறது. பாதி கங்கையில் போகிறச்சே அந்த ஓடக்காரன் என்னை பார்த்து கேட்பார், சுவாமிக்கு நீச்சல் தெரியுமான்னு வரும். இந்த கேள்வி கேட்டால் தான் நான் இப்போ சுதாரிச்சுக்கிறேன். நான் அப்போ கேட்டேன் 10 ரூபா 80 ரூபான்னு சொல்லியிருக்கலாம், கேட்கல. இப்போ நீச்சல் தெரியாதுன்னுட்டேன் 50 ரூபா, தெரியும்னே 10 ரூபா. இனிமேல் அவர் சொல்கிறது தான் சட்டம். அப்போ ஓடமேத்தி கூலி கொள்ளுவார போலே, ஓடத்தினுடைய இக்கரையிலையும் கூலி கேட்க மாட்டான், ஓடத்தினுடைய அக்கறையிலையும் கூலி கேட்க மாட்டான். நடுவில் நம்ம மயங்கி இருக்கிறச்சே கூலி வாங்கி விடுறான் பாருங்க. அதை போலத்தான் இந்த பிராட்டியும். அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான். இவருடைய போகத்துக்கும் கண் பார்வைக்கும் கச்ச நிகழ்த்துகளுக்கும் அணைப்புக்கும் மயங்கி எம்பெருமான் கிடக்கும் போது அப்ப கேட்கிறாள், நம் அடியவனை ரட்சித்து விட வேண்டும். அவன் பாபங்களை தேவரீர் க்ஷமிக்காமல் போனார், வேறு யார் க்ஷமிப்பர்கள் என்ன பிராட்டி பிரார்த்தித்துக் கொள்கிறாள் இல்லையோ. அதுக்கு அவளுக்கு அழகு தேவைப்படுறதே. அதனால தான் அழகு அவனுக்கு அபிமதமாக இருக்கும். அவனுக்கு ஏன் இந்த அழகு இவ்வளவு தூரம் பிடிக்கிறதுன்னா, நம் குழந்தைகளுக்காக இருக்கிற அழகு இல்லையோ. அவருக்கு மட்டும் தெரியாதா? வெறும் அழகுக்கெல்லாம் ஏமாந்து படுறவர் இல்லை அவர். ஆனாலும் அப்படி நடந்துக்கிறார். என்ன, இவள் அழகு அவளுக்காக அல்ல, பிறருக்காக. அந்த எண்ணம் பெருமானிடத்தில் இருக்கோ இல்லையோ. அதனால தான் அபிமதமான ரூபம், அனுரூபமான ரூபம். இப்படி அர்த்தோ குணம் இவையும் ரூபத்துக்கு நிறங்கொடுத்து பெருமானுடைய ரூபத்துக்கும் நிறங்கொடுக்கும், இன்னும் அழகு சேர்க்கும். போக வர்த்தகங்களுமாய் இருக்கையாலே அபிமதமாய் இருக்கும். அதையேவ அனுரூபமாய் இருக்கும். பெருமானுடைய திருமேனி அழகை இவ அழகு இன்னும் கூட்டுமா. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. உபனிஷத் சொல்றது, நீருண்ட கார்மேகம், கருப்பு மேகத்தை போல பெருமாள் இருப்பார். பராசர பட்டர் ஸ்ரீரங்க விமானத்தை சேவிக்கிறதுக்கு போனார். இன்றைக்கி விஷக்சேனர் சன்னதி பக்கத்துலேருந்து பின்னாடிலேருந்து சேவிச்சா தளதளதளான்னு பிரணவாகார விமானத்தை சேவிக்கிற மொழியோ அதை சேவிச்சார். சிஞ்சே தியனஞ்ச ஜனம் இந்திரையா தடித்வான் பூஷாமணி துதிபிர் இந்திரததுர் ததானா அத்ரோ சயாளிருவ சீதள காளமேகா. இந்த விமானத்துக்குள்ள யார் சேனிச்சிருக்காருன்னு பார்த்தார். இந்திரே, அதாவது சிஞ்சேது இமஞ்ச ஜனம் இந்திரையாதடித்வான். மேகம், நீல மேக கொண்டலான பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கார். பெரிய பெருமாள்ங்கிற மழை மேகம், அதனிடத்தில் இருக்கிற மழையால் என்னை முழுக்க நனைக்கட்டும் இன்னும் பிரார்த்திச்சார். கருணை மழைன்னு அர்த்தம். கருப்பு மழை பொழிஞ்சு என்னை ரட்சிக்கட்டும். அந்த கருப்பு மேகத்து நிறைய வானவில்லாட்டம் பக்கத்தில் வர்ணம் இருக்கான். பெருமாளுடைய திருத்தோள்களே வெள்ள மாலை, சகப்பு மாலை, நீல மாலை, ரத்னஹாரம், முக்தாஹாரம், பிரவாளஹாரம் எல்லாம் போட்டுருக்கிறது தான் 7 வர்ணத்தில் இருக்கிற வானவில். மேகத்துக்கு எது அழகு சேர்க்கும்? மின்னல். மின்னல் வெட்டினாத்தானே மேகம் அழகாக இருக்கும். மேகத்தை போலே பெரிய பெருமாள், மின்னல் வெட்டினா போலே ஸ்ரீரங்க நாச்சியார். அப்போ மேகத்துக்கு மின்னலை போலே பெரிய பெருமாளுக்கு ஸ்ரீரங்க நாச்சியாராய் சிஞ்சே ஜிமஞ்ச ஜனம் இந்திரையாதடித்வான் பூஷாமணி துதிபிர் இந்திரததுர்தனானஹ ஆத்ரவு சயாடிருவ சீதள காளமேகா. அப்படி நீண்ட மலையிலே, திருவரங்கமாகிற மலையிலே அத்ரவ் சயாடுருவ சீதள காளமேகா, குளிர்ந்திருக்கிற இந்த காளமேகம் தண்ணீர் கொண்டு நம்ம நனைக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அதனால் அவளுக்கும் அவனுக்குமான அழகிலே உண்டான சேர்த்தி அபிமத அனுரூப ரூப என்று பார்த்தோம். அதுக்கு மேலே விபவ. விபவாங்கிறது விபூதி, அவளுக்கு இருக்கக்கூடிய செல்வம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் செல்வம் எவ்வளவு தூரம் சேர்ந்திருக்குன்னா, அர்த்தோ விஷ்ணு ரியம்வாணி என்று அர்த்தாம்சம் அவனதாய் சப்தாம்சம் இவளதாயிருக்கை. சப்தம் அர்த்தம் 2 இருக்கோ இல்லையோ. இந்த 2 எப்பவும் பிரியவே பிரியாது. ஒரு சொல்லும் அதனுடைய பொருளை எப்பான்னு பிரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம சாதாரணமாக தப்பு தப்பாக சில திருஷ்டாந்தம்லாம் சொல்லுவோம். பெரியோர்கள்லாம் அதை சொல்லவே மாட்டான்.
இப்போ 2 பேர் ரொம்ப சேர்ந்துருக்கா, நெருக்கமாக இருக்கான்னு வச்சுக்கோ, நகமும் சதையும் போலே பிரிய மாட்டார்கள். இது எங்கேருந்து எந்த கதை எழுதிருவா இதை கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஒன்றும் இல்லை, மூலையில் முட்டின்றேன்னா நகம் பேர்ந்து போடும், விடுவுதான் நகம். அப்படின்னா இவா 2 பேரும் நகமும் சதையும் போல சேர்ந்துருப்பாள்னா அப்போ நகம் பேர்ந்து போட்டால் இவளும் பேர்ந்து போடுவாள்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி. அர்த்தங்கிறது விஷ்ணு, சப்தங்கிறது பிராட்டி. ஒரு சப்தமும் அதன் பொருளும் பிரியவே பிரியாது. சப்தத்தை போல லக்ஷ்மி இருக்கிறாள், சப்தத்தினுடைய அர்த்தத்தை போலே பெருமான் இருக்கிறான். இப்போ இது புஸ்தகம் சப்தம், அர்த்தம் புத்தகம். சப்தம் தானே புஸ்தகம்னு சொன்னீர்னா, மாலை சப்தம், அர்த்தம் மாலை. மாலைன்னு சப்தத்துக்கு கடிகாரம்னு எப்போவான்னு அர்த்தம் ஆகுமா? ஆகாது. மாலைன்னு சொல்லிட்டா இதை புஷ்பமாலை, மல்லிகைப்பூ மாலைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒளி இருக்கிறது, அதற்குரிய மனம் இருக்கிறது, மல்லிகை தனம் இருக்கிறது. இந்த மாலை மல்லிகை மாலை. மல்லிகைன்னு சொல்லச்சேவே அதன் பொருள் மல்லிகையைத்தான் குறிக்கும். எப்போவானது பிரியுமா? மல்லிகைங்கிற சொல்லும் சொல்லாலே குறிக்கப்படுகிற மல்லிகையாகிற பொருளும் என்னைக்கான பிரியுமான்னா, பிரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலதெல்லாம் நம்ம கண்ணை மூடின்னு நிறைய கற்பனை பண்ணி பார்த்தா தான் அர்த்தமே புரியும். மல்லிகைங்கிற சொல் மல்லிகைங்கிற பொருளை குறிக்காட்டா என்ன ஆகும்? ஒருவேளை கடிகாரம்னு குறிச்சுதுன்னா, நாமே இந்த கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, கடிகாரம்னு குறிச்சா கடிகாரம்ங்கிற சொல்லு கடிகாரம் குறிக்கும், மல்லிகைங்கிற சொல்லு மல்லிகைத்தான் குறிக்கும். இப்போ மல்லிகைங்கிற சொல்லு கடிகாரம்னு குறிக்குமான்னா குறிக்காது. அப்போ கடிகாரம்ங்கிற சொல்லு வீணாப்படும் இல்லையோ? மல்லிகைங்கிற சொல்லு கடிகாரத்தை குறித்தா அப்போ கடிகாரம் என்ன பண்ணும்? மல்லிகையாக காட்டும்? அது காட்டாது. அதனால அந்தந்த சொல்லு அந்தந்த பொருளைத்தான் குறிச்சாகணும். சொல்லாக பிராட்டியும் பொருளாக பெருமானும் இருக்கிறார்கள்னு அர்த்தம். அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி. வாணிங்கிறது சொல் சப்தம், இயம் வாணி இவள் தான் சப்தம். அர்த்தோ விஷ்ணு, விஷ்ணு அர்த்தமா இருக்கான்னா அவ 2 பேரும் எவ்வளவு பிரியாம இருக்காங்கிறது இதுதான் சாட்சி. என்ன சொல்லும் பொருளும் பிரிய போவது கிடையாது. அதே போல பெருமாளும் பிராட்டியும் பிரிய போவதே கிடையாது. அதனால தான் அனுரூப ரூபான்னு தெரிவித்தார். விபவ அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி என்னும் புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம்னி லக்ஷ்மிஹி என்னும்படி புல்லிங்க பதார்த்தங்கள் அவனதாய். இது மேலே உதாகரிக்கிறார். எதெல்லாம் லோகத்தில் ஆண் தன்மை படைத்ததோ அத்தனை அவன் அம்சம், எதெல்லாம் லோகத்தில் பெண் தன்மை படைத்ததோ அத்தனை அவள் அம்சம். புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம்னி லக்ஷ்மிஹி என்னும் சர்வான் போகான் பரித்யஜ என்று சர்வபோகங்களையும் விட்டு காடேற புறப்பட்டாள் என்கையாலே லீலோபகரணங்களும் போகோபகரணங்களும் அவன் விபூதியிலும் விஞ்சியிருக்கை பிராட்டி புறப்படுகிறாள். அப்போது என்னுடைய எல்லா சொத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறா. இயம்சா தயிதா பாரியா ராட்சசி வசமாகதா சர்வான் போகான் பரித்யஜ்ய பர்திருஸ்நேக பலாத்கிருதா. பர்த்தாவனிடத்தில் இருக்கிற ஸ்நேகம் பிடிச்சு உந்த தன்னுடைய சகல போகம் பதார்த்தங்களையும் விட்டுட்டு பிராட்டி போறாள்னா அப்போ அவளுக்குன்னு அத்தனை போகம் பதார்த்தம் இருந்ததுன்னு நான் சொல்லி அவனுக்கு ஏற்ற விபவங்கள் இருந்ததென்னார். என்ன போகோபரங்கள் அவையாவன முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற சிற்றில் மென்பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை. இது பெரிய திருமொழியிலே திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். பிராட்டி இத்தனை சொத்தையும் விட்டுட்டு போனாலாம். பெருமாளுக்கு என்ன சொத்துன்னு கேளுங்க. பிரம்மா, அண்டகட்டாகம், இந்திரன், பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம், இதெல்லாம் அவர் சொத்து. பிராட்டிக்கு என்ன சொத்துன்னா முற்று பைங்கிளி பந்து ஊசல் பேசுகின்ற சிற்றில் மென்பூ விட்டகன்ற செழுங்கோதை. இவளுக்கு இருக்கிறதெல்லாம் பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில், இதெல்லாம் தாயாருக்கு இருக்கிற பெருமை. பந்தாடுறதுக்காக பூப்பந்து வச்சுருப்பள், பெருமாள் வந்தால் சமர்ப்பிக்கிறதுக்காக பழம் வச்சுருப்பள், அவன் நாமத்தை சொல்லிக் கொடுத்தா சொல்கிறதுக்காக கிளி வளர்த்துருப்பள், தூது விடுறதுக்காக வண்டுகளை வச்சுருப்பள். அன்னப்பறவை எப்பவுமே கூடவே இருக்கும். இவ்வளவுதான் இவ சொத்து. பெருமானுக்கு என்ன சொன்னீர்? பிரம்மா சிவன் என்னமோ சொன்னீரே, அதெல்லாம் இவளுக்கு கிடையாதுன்னா அதை வச்சுன்னு என்ன லாபம்? இப்போ இதுதான் இப்போ சௌசாதிரிச்சம் ஏற்றதே தவிர அந்த சொத்தை வச்சுன்னு இவர் ஒன்றும் சாதிக்க முடியாது. மேலும் அவள் யாரான்னு இவனை விரும்புகிறாளா? பிரம்மாவுக்கு இவர் பேரில் ஆசை கிடையாது, சிவனுக்கு இவர் பேரில் ஆசை இல்லை. தங்க காரியத்தை நடக்கணும்னா இவங்ககிட்ட திருப்பார்கடலில் வந்து கேட்பா, வேலை பார்க்க வேண்டியதான். ஆனால் நாச்சியார் இடத்துல இருக்கிற கிளியும் பூவையும் தந்தும் அப்படி இல்லை, அவளுக்குன்னே வாழற சொல்லியும். இதைத்தான் ஆழ்வாரும் திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வளப்பெரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொளியே மரதகத்த திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியே கைகூப்பி வணங்கினாளே. ஒரு சின்ன கிளி வளர்த்துருக்கார். எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ ஆண்டாள் பாசனம். சொல்லெடுத்து தன்களியை சொல்லே என்று துணமனமேல் துளிசோரச் சோர்கின்றாளே திருமங்கியாழ்வார் பாசுரம்.
இவா கையில் கிளி வச்சுருப்பா, குயில் வச்சுருப்பா, மயில் வச்சுருப்பா. உன்னோடும் தோழம கொள்ளுவன் வரக்கூவாய் மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அரைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற் கண்ணினை துஞ்சா. ஆண்டாள் கையில் எப்பவும் கிளி பிடிச்சுருக்காள். ஆண்டாள் சன்னதியிலேருந்து பிரசாதம் வருதுன்னாலே மாலை வரும், உடனே கிளி வந்துடும். கிளியை பார்த்தாலே ஆண்டாள் பிரதிநிதி வந்தாச்சு அப்படின்னு நாம் எல்லாரும் தெரிஞ்சுள்ளோம். 30 நாள், ஒரு நாள் இல்லை, 30 நாள் மார்கழி மாதம் முழுக்க ஓரொரு நாள் ராத்திரி மாலையும் கிளியும் எடுத்துன்னு ஒரு அர்ச்சக சுவாமி திருமலை போகிறார். மறுநாள் காலங்கார்த்தால சாத்துமறைக்கு முன்னாடி திருவேங்கமுடையா அந்த மாலையும் கிளியும் சாத்திக்கிறார். இது இன்னைக்கு நடக்கிறது. 30 நாளும் புறப்பட்டு போகணும். மார்கழி திங்கள் பாசுரம்னா அன்னைக்கு ராத்திரி கிளம்பணும், வையத்தன்னைக்கு சாத்திப்பார். வையத்து பாசுரம்னா அன்னைக்கு ராத்திரி கிளம்பணும், ஓங்கி அன்னைக்கு சாத்திப்பார். ஓங்கின்னா அன்னைக்கு ராத்திரி கிளம்பணும், ஆழிமழைக்கண்ணா சாத்திப்பார். அவ்வளவு தூரம் அந்த கிளி நடத்துகிற என்ன ஆசை பெருமாளுக்குன்னா, அவளுடைய சொத்து இல்லையோ, இவர் சொத்து இருக்கும் இல்லாத போடும். ஆனால் அவள் சொத்து ரொம்ப பரம மிருதுவான சொத்து, பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கிற காதலுக்கு பிரேமத்துக்கு ஏற்ற சொத்து இல்லையோ. ஆக பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில் இவை அத்தனையும் அவளது. பூவ பங்கிளிகள் பந்து தூத பூம்புட்டில்கள் என்னும் அவையும் சிரச்சந்தனாதிகளும் இவைதான் சாமான்யமாயும் அந்தப்புற பரிகரமாயும் இருக்கும். மாலை, சந்தனம், விளக்கு, கோலம், மெழுகுதல், மேல்கட்டி இதெல்லாம் பிராட்டியோடது. அந்தப்புறத்தில் இதெல்லாத்தையும் எப்பவும் வச்சுருப்பலாம். அதுதான் பெருமானுக்கு மிக அபிமதமாக இருக்கும். அங்கனன்னியே யோயோ ஜகதி பும்பாவா சேஷித்தே பரமப்புமான் என்னும்படியே சவிபூதிகனான ஈஸ்வரன் என்னுமாம். இப்படி விபூதியோடே கூடியிருக்கிற ஈஸ்வரன் என்று சாதித்தார். அதாவது யோயோ ஜகதி பும்பாவா சவிஷ்ணுரிதி நிச்சயா யோயஸ்து நாரீபாவா சியாத்தத்திர லக்ஷ்மீர் வியவஸ்திதா. உலகத்தில் எதெல்லாம் ஆண் தன்மையோ அதெல்லாம் அவனது, எதெல்லாம் பெண் தன்னையோ அவள் தான் அவளது. ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்தே பரமப்புமான் பரிகராஹ்யேதே தவஸ்பாரணே. பிராட்டியே, எல்லாரும் உனக்கு அடியவர்களாக இருந்து நீ பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது சேர்ந்து செய்கிறார்கள் என்ன அவனுக்கும் அவளுக்குமான சொத்தை தெரிவித்தார். இது அவனுக்கு அபிமதமாகிறது, அந்தப்புற பரிகரமாகிறபடியாலே அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய, அவருடைய ஐஸ்வர்யம் அதாவது சகல பதார்த்த நியமன சாமர்த்தியம். லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவன் நியமிக்கலாம், அதான் அவளுக்கு இருக்கிற செல்வம். திரிவித சேதனரையும் ஸ்வரூபேண நியமிக்கும், 3 சேத்தனர்களையும் நியமிக்கிறாள். பரமச்சேதனான பகவானை கூட நியமிக்கிறாள் இல்லையோ. அதனால தான் அவளுடைய ஐஸ்வர்யம்னு சொன்னார். கடைசியாக ஐஸ்வர்ய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய. சீலம் பிராட்டினுடைய முக்கியமான கல்யாண குணம். அவனுக்கேற்ற சீலம், ஆச்சாரம், அனுஷ்டானம், குற்றத்தை பாராமல் இருக்கை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன்கிற வித்தியாசம் பாராமல் இரண்டர கலக்கை, இது இத்தனைக்கும் பிராட்டிக்கும் உண்டு பெருமானுக்கும் உண்டுங்கிற இந்த 6 வரைக்கும் பார்த்தோம். அப்போ பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி. இனிமே நாளைத்தான் அனவதிகாதிசயாசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம். முதல் 2 நாள் பார்க்கல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சொல்லியோ, அதனால தான் தாயார் வைபவத்துக்குன்னுட்டே இன்னைக்கு சேர்த்து அனுபவிச்சுட்டோம். மிச்சம் இருக்கிற சூர்ணிக்கையினுடைய அர்த்தமும் எப்படி ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே அடுத்து சரணாகதி அனுஷ்டிக்கிறார்ங்கிறதையும் நாளை மாலை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்திலே ராமானுஜருடைய பிரபாவமும் அவரை பற்றினால் நமக்கு ஏற்படக்கூடிய வைபவமும் சொல்லப்படுகிறது. பகவானுடைய திருவடிகளை விடாதே பற்றி இருந்தவரான நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே பிராவண்யமுடையவராய் பகவத் ராமானுஜர் இருந்தார். இப்படி ஒரு சங்கிலி தொடரப்போலே பகவானோடே நம் குரு பரம்பரைக்கு ஒரு சம்பந்தம் உள்ளது. முதலிலே லக்ஷ்மிநாதன், அடுத்து லக்ஷ்மி, அடுத்து விஸ்வக்சேனர், அடுத்து நம்மாழ்வார், மேலே நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார் என்ன இந்த குரு பரம்பரையினுடைய சீர்மை. இந்த குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டுதான் நாம் பகவானையே தொழ வேணுங்கிறது நம் சம்பிரதாயம். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் என்று பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். நாம் தினப்படி
வாய் ஓயாமல் ஜபத்தை போலே சொல்லிக் கொண்டிருக்க வேணுமென்னால் குரு பரம்பரையும் துவயத்தையும் சொல்ல வேணும். அதில் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். குரு பரம்பரையை நினச்சுன்னுட்டு துவயத்தை சொல்லுடணுமா, இல்லை காலையில் மட்டும் ஒரு தடவை குரு பரம்பரையை நினச்சி சொல்லிட்டு அப்புறம் நாள் முழுக்க தனியாக துவயத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாமா என்று தோணும். எப்போ நாம் துவயத்தை அனுசந்திக்கணும்னாலும் அப்போதெல்லாம் குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டேதான் அனுசந்திக்க வேணும். குரு பரம்பரையே சொல்லாமல் துவயத்தை மட்டும் சொன்னோன்னு வச்சுங்கோ, அப்படின்னால் அது வேற மந்திரத்தை சொல்கிறதுக்குத்தான் சமம். அது தேவதாந்தர மந்திரத்தையோ அல்லது தேவதாந்தரங்களையோ தொழுவதற்கு சமம். ஏன் அவ்வளவு தூரம் குரூரமாக சொல்லியிருக்காள்னா, மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரவ் திரிஷுபக்தி சதா காரியா தாகி பிரதம சாதனம். இது ஒரு பிரமாணம். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் அது காரியகரம் என்று சாதிப்பார்கள். மந்திரத்திலாகட்டும் திருமந்திரத்திலே மந்திரத்தாலே சொல்லப்பட்ட வஸ்து ஸ்ரீமன் நாராயணன், மந்திரத்தை கொடுத்தவர் ஆச்சாரியன். இந்த 3 பேரிடத்திலையும் அதீதமான பிரேமம் இருக்க வேண்டும். இதிலே மந்திரத்தை கொடுத்த குரு பரம்பரையை நினைக்காமல் மந்திரத்தை மட்டும் சொன்னோன்னு வச்சுங்கோ, அப்போ செய்நன்றி கொன்றவர்கள் ஆகிறோம். கிருத்தஜத்தையை மறந்து கிருத்தக்னர்களாய் தவறிழைக்க பெறுகிறோம். அதனால எப்போ துவயத்தை சொன்னாலும் அப்போதெல்லாம் குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு தான் சொல்ல வேண்டும். அதிலும் வாக்கிய குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு சொல்ல வேணுவன்வர்கள். குரு பரம்பரையில் மொத்தம் 13 வாக்கியங்கள் உள்ளன. நம் ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர், மேலே அவர் ஆச்சாரியனான பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பிகள், உய்யக்கொண்டார், நாதமுனிகள், நம்மாழ்வார், விஸ்வக்சேனர், மகாலட்சுமி, ஸ்ரீஹப்பதி என்ன இத்தனை பேரையும் தொழுது கொண்டுதான் மேற்கொண்டு நாம் பெருமானையே தொழச் செல்ல வேண்டும். இதனால தான் குரு பரம்பரா பூர்வகமாக தயானுசந்தானம் என்று சொல்லுவார்கள். இதே விஷயத்தை தேசிகன் தன்னுடைய தயாசதகத்தின் தொடக்கத்திலேயே விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் என்று சாதிக்கிறார். பகுளமான தீர்த்தத்தில் இறங்கி நீராடுறதுக்காக போகிறேன். நிறைய கங்கை கரபுரண்டு ஓடுறது. சட்டுன்னு இறங்கிட முடியுமா? காலோட பறிச்சின்னு போடும், தலை மூழ்கிடும். அதனால் இறங்கும்போது அதற்குரிய படித்துறையை பார்த்து வச்சுன்னு தான் இறங்கணும். அப்போ தான் சௌக்கியமாக தீர்த்தமாடிவிட்டு மேலே ஏறி வர்றதுக்கு முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கங்கையில் குதிச்சா வருமாங்கிறது நிச்சயம் அல்ல. எப்படி கங்கையை போல பகவானோ அந்த கங்கையில் நீராடணும்னால் படித்துறையை போலத்தான் குரு பரம்பரை. நம் பூர்வாச்சாரியர்கள்ங்கிற படித்துறை வழியாக இறங்கி பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம். இதைத்தான் கூரத்தாழ்வானும் தம்முடைய வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில் சாதிக்கிறார். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபா துவாசீத்ஸ யாமுனமுனே சச்ச நாசவம்சா வம்ச பராங்குஷமுனே சச்சசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா. ஹே வரதராஜ பெருமானே, உன்னாலே கண்டிப்பாக நான் கட்டாட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னு பெருமாள் கேட்கிறார். உம்மை நான் கட்டாட்சிக்கணும்னு எனக்கு என்ன நிர்பந்தம்? நீர் என்ன அப்படி சேர்த்து வச்சிருக்கீர் என்று கேட்கிறார். வச்சிருக்கேனே. ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபா, ராமானுஷருடைய திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்தவன் நான். துவாசீத்ஸ யாமுனமுனேகே, ராமானுஷரோ ஆளவந்தாருடைய திருவடிகளை பற்றினவர். அவ்வாளவந்தாரோ நாதமுனிகள் திருவடிகளை பற்றினவர். அந்த நாதமுனிகளோ விடாமல் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினவர். நம்மாழ்வாரோ பெருந்தேவித்தாயார் திருவடிகளை பற்றினவர். பெருந்தேவித்தாயாரோ உன் திருவடிகளை பற்றினவர்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ? இது வரைக்கும் அவரவர் திருவடியை பற்றின்னு போனவர்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பெருந்தேவித்தாயாரோ என்னில் அவ பார்த்த பார்வைக்குத்தான் நீ காரியம் பண்ணிடுவியே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படின்னா இதுவரைக்கும் தாயார் அளவுக்கு திருவடியை பற்றினா அவளுக்குன்னு எதையும் செய்ய காற்றிருப்பவனாய் ததிங்கித பராதீனஹா விதத்தே கிலம். பெருமான் பிராட்டினுடைய புருவ நெறிப்புக்காகத்தான் அத்தனையும் செய்வனாம். இங்கித பராதீனன், இங்கிதன்னா நினைவுக்கே, அவ சொல்லணுங்கிற தேவையே கிடையாது.
அவ எதை நினைக்கிறாளோ அதை நடத்துகிறான் அல்லவா. அப்ப முதலில் அவள் திருவடிகளை புருஷகாரமாக பற்றியே மேலே பெருமானை உபாயமாக பற்ற வேணும். இது நம்முடைய சம்பிரதாயம். துவயம்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையோ, அந்த துவயத்தின் அர்த்தத்தை விளக்கறதுக்கு தான் கத்தியத்திரயமே பிறந்தது. துவயத்தில் 2 வாக்கியங்கள். முன் வாக்கியம் சரணாகதி அனுஷ்டானத்தை குறிக்கும், பின் வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனையை குறிக்கும். இப்போ நீ கொஞ்சம் இந்த விஷயத்தை நன்னா மனசில் வாங்கிட்டுனா மேலே பார்க்க போகிற சூர்ணையனுடைய அர்த்தம் சுலபமாக புரிபடும். முன் வாக்கியத்தாலே ஸ்ரீமன் நாராயணனுடைய 2 திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் என்று சொல்லுகிறது. பற்றின பிற்பாடு ஸ்ரீமானும் நாராயணும் ஆன பெருமான் இருவர், பெருமாளும் பிராட்டியும். அந்த மிதுனத்துக்கு எல்லாவித கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேனாக வேணும் என்கிற பிரார்த்தனை. அப்படி கைங்கரியம் பண்ணச்சே கூட என் ஆனந்தத்துக்காக கைங்கரியமாக இராமல் அவர்கள் ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ண வேணும். இதைத்தான் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேணும் என்கிற பிரார்த்தனை சொல்லும். ஒழிவில் காணமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகுலர் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி அந்த தந்தைக்கே நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அதை போலே கைங்கரியத்தை பிரார்த்திப்பது பின் வாக்கியம், சரணாகதி அனுஷ்டிப்பது முன் வாக்கியம். சரணாகதி பண்ணுன்னு சொன்னது சரமஸ்லோகம். சரமஸ்லோகத்துக்கு விதி வாக்கியம்னு பேர். நீ என் திருவடிகளை உபாயமாக பற்று அப்படின்னு கண்ணன் விதிக்கிறாரோ இல்லையோ, மாமேகம் சரணம் விரஜ. அந்த ஸ்லோகத்தையே சொல்லி நாம சரணாகதி பண்ண முடியாது. இப்போ நாம் அந்த ஸ்லோகத்தை திருப்பி சொன்னால் என்ன ஆகும்? சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் விரஜ. சொல்லிக்கிற எல்லாரும் என் திருவடியை பற்றுன்னு ஆயிடுமே தவிர அப்படி சொல்லிக்கலாமா? அப்போ நாம் சரணாகதி அனுஷ்டிக்க வேணும் இல்லையோ. அதனால் பெருமாள் விதிச்சுட்டார் மாமேகம் சரணம் விரஜான்ட்டு. நாம் அனுஷ்டிக்க வேண்டும். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அவன் தன் அனுஷ்டானத்தை சரணாகதி பண்ணினவனுக்கு பாபங்களை தொலைக்கிறேன்னு சொன்னான். நாம சரணாகதி பண்ண வேண்டும். சரணம் பிரபத்தியே, உன் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் என்று நாம சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். ஆக முன் வாக்கியத்தாலே சரணாகதி, பின் வாக்கியத்தாலே கைங்கரிய பிரார்த்தனை. இது துவய மகாமந்திரத்தினுடைய அர்த்தம். இந்த 2 வரியிலேயுமே பிராட்டி கூடவே இருக்கிறாள். ஸ்ரீமன்னு நாராயணன் அவர் சொல்லியோ. ஸ்ரீஹி மதுப்பு நாராயண. மதுப்புங்கிறது பிரத்யம். பிரத்யங்கிறது பல பொருள்களிலே வரும். இந்த இடத்துல ஸ்ரீ கூட்டல் மதுப்புங்கிறது நித்தியயோகே மதுப்பு, எப்போதும் பிராட்டி பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் மதுப்பு வந்திருக்கு. ஆக ஸ்ரீமன் நாராயண என்னால் ஸ்ரீயும் நாராயணனும் விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள் முன் வாக்கியத்துக்கு அர்த்தம். பின் வாக்கியத்திலே ஸ்ரீமதே நாராயணன் இருக்கோ இல்லையோ, அங்கேயும் விட்டு பிரியாமல் இருக்கார்கள்னு அர்த்தம். அப்போ 2 இடத்துலையும் பிராட்டிக்கு என்ன வேலை? அவளுடைய பங்கு யாது? முன்வாக்கியத்தில் நாம சரணாகதி அனுஷ்டிக்கும் போது அவள் என்ன செய்கிறாள்? பின்வாக்கியத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கும் போது அவள் என்ன செய்கிறாள்? பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணிட்டு உபாயமா பற்றி மோட்சத்தை வாங்கினுட்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு பிராட்டியை சேர்த்து சொல்ல வேண்டும்? இன்னும் கேட்டால் பெருமாள் சரமஸ்லோகத்தில் சரணாகதி பண்ணுன்னு சொல்லச்சே ருக்மிணி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பண்ணுன்னு விதிச்சிருக்கிறதா தெரியலையே. சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ. இன்னும் கேட்டால் அவர் சொல்கிற வார்த்தையிலேருந்து என் ஒத்தனையே 10ன்னு இருக்கே தவிர மற்றொருத்திய 10 என்னை பற்றுன்னு வாக்கியம் இல்லை. அப்படி இருக்கிறச்சே நான் ஏன் பிராட்டியினுடைய திருவடிகளை பற்ற வேண்டும்? அவளுடைய பங்கு யாதுங்கிற கேள்வி எழும். இவ்விடத்தில் மாமேகம் சரணம் பிரஜான்னு கண்ணன் சொல்கிறாரே, மாம்னு தன் நெஞ்ச தொட்டு இருக்கணும் இல்லையோ. இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்படி சொல்லிக்க மாட்டேன்னா, நான் உபன்யாசம் பண்ணுறேன் யாரான்னு சொல்லுவாளா? இந்த கை இங்கே இருந்தால் தானே நானே வரும். அதை போல் மாமேகம் சரணம் பிரஜா, என்னையே உபாயமாக பற்றுனுச்சே கை இப்படி போயிருக்குமோ இல்லையோ, தன்னைத்தான் பற்றணும்ட்டு இப்படி தொடச்சேவே எதை தொடுவர்? இப்போ கண்ணன் இப்படி தொடராருன்னு வச்சுங்கோ. இப்படி தொடும்போதே அங்கே யார் இருந்திருப்பா? பெரிய பிராட்டியார் தான் இருக்க வேண்டும். அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரமார்பானுட்டு திருமார்ப விட்டு பிரியாமலே இருக்கிறாளோ இல்லையோ. இவள் திருமார்ப விட்டு பிரியல் அன்னோ இவ் அக்ஷரத்தை விட்டு பிரிவது. முமுட்சுப்படியினுடைய ஆரம்பத்தில் பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், ஆ என்னும் எழுத்த விட்டும் பிராட்டி பிரிய மாட்டாள், அவனோட சேர்ந்தே தான் இருப்பார். திருமார்ப விட்டும் ஒரு நாளும் பிரிய மாட்டார். இப்படின்னு தொட்டுருக்கிற கண்ணன் ஆறு புராணத்தில் ஸ்லோகம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். ஸ்ரீமான் புறப்பட்டான்,
வைகுண்டத்திலிருந்து கிளம்பி வியூகமாக பார்க்கடலிலே சயனித்தான். அங்கிருந்து கிளம்பி மதுரையில் கண்ணனாக பிறந்தான். அப்ப கண்ணனாரு வியூகம், வியூகமாறு ஸ்ரீமான். அப்ப கண்ணனாரு ஸ்ரீமான். இப்ப கண்ணன் நான் தொட்டார்னு ஆறு ஸ்ரீமானான என்னைன்னு அர்த்தம். அதனால மாமேகம்னு சொன்னதுனாலே அவளை பிரிச்சுட்டு மாம்னு அர்த்தம் அல்ல. பிராட்டியும் பெருமாளுமான என்னை சரணமாக பற்றுங்கோள். பற்றுகிறோம். அவள் என் செய்வள். அவள் செய்கிற காரியத்துக்கு புருஷகாரத்துவம்னு பேர். அவளுக்கு இருக்கிற தன்மை புருஷகாரத்துவம். அவளுக்கு திருநாமம் புருஷகாரகா. புருஷகாரகாங்கிறது நல்ல புல்லிங்க சப்தம். ஆனால் அவளோ நாரீணாம் உத்தமா வதூகு, பெண்கள் குலத்துக்கே தலைவி நாச்சியார் தான். ஆனால் அவளை சொல்கிற சொல்லு ஒன்றும் பெண்பால் சொல்லே கடைகளை போகிறதுக்கு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு புருஷகாரகான்னு சொல்லுது. சம்ஸ்கிருத பாஷையிலே இது ஒரு நவீனம், அதாவது ரொம்ப புதுமையான சமாச்சாரம், வியப்பான விஷயமும் கூட. ஆளை பார்த்துட்டு ஆணா பெண்ணான்னு பார்த்து சொல்லு கிடையாது. சொல்லுக்குத்தான் லிங்கம். எந்தெந்த சப்தமோ சப்தத்துக்கே லிங்கம். ஆண்பால் சொல் ஆணைத்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பெண்பால் சொல் பெண்ணைத்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பத்னி, பாரியா, தாராகா, களத்திரம் எல்லாமே பாரியாவை சொல்கிறது, பத்னியை சொல்கிறது தான். பத்னிங்கிறது சொல், பாரியாங்கிறது சொல், ரெண்டு ஸ்திரீலிங்கம். தாராகான்னு சொல்கிறது புல்லிங்கம், களத்திரம்னு சொல்கிறது நபும்சகலிங்கம். மூணு லிங்கத்திலையும் பத்னிக்கு சொல்லு இருக்கு. மனைவிங்கிறவ எப்பவுமே பெண்ணு தானே. அந்த பெண்ணை புல்லிங்கத்திலையும் சொல்லலாம், ஸ்திரீலிங்கத்திலையும் சொல்லலாம், நபும்சகலிங்கத்திலையும் சொல்லலாம். அதை போல பிராட்டி ரொம்ப சிறந்த பெண்ணாக இருக்க, ஸ்திரீகளுக்கே தலைவியாக இருக்க. ஆனால் சொல் அவளுக்கு புருஷகாரகா, நல்ல புருஷ சொல். புருஷ சொல்லுங்கிறது புல்லிங்க சப்தம். புருஷகாரகாங்கிற சப்தார்த்தம் எது? புருஷம் கரோதீதி புருஷகாரகா. புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள், அதனால புருஷகாரகான்னு பேர். இப்போ யார் புருஷனா நடந்துக்க மாட்டேங்கிறா, அவ யாரை திருத்தி ஆக்குகிறாள்? பெருமாள் புருஷனா நடந்து மாட்டேங்கிறார், அதனால அவனை திருத்தி ஆகணும். நாம் அத்தனை பேரும் புருஷர்களாக நடந்துக்க மாட்டேங்கிறோம், நம்மளை திருத்தி ஆகணும். இந்த பக்கமும் திருத்தணும், அந்த பக்கமும் திருத்தணும். ரெண்டு பக்கம் புருஷர்கள் புருஷர்களாக நடந்துக்கணும். இதை நான் சொன்ன உடனே இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் மூச்சு விட்டுருவா. ஆச்சு, அப்போ நம்மளை திருத்துறதுக்காக இல்லை போல் இருக்கு, ஏதோ புருஷர்களை திருத்தணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். இங்கே உட்காண்டிருக்கிற ஸ்திரீகள் யாருக்கும் கவலை இல்லை, அப்போ பிராட்டி நம்மளை திருத்தவே வேண்டாம். இங்கே புருஷ சப்தத்துக்கு ஆண் உடை உடுத்தியவன் அர்த்தம் அல்ல. புருஷன்னா ஆத்மான்னு அர்த்தம். புரி சேதேதி புருஷா. இதுக்கு புரி பட்டணம்னு பேர். நம்ம ஹிருதய கமலம் இருக்கே, அதற்குள்ள 101 நாடிகள் புறப்பட்டு தலையை நோக்கி பிரயாணிக்கும். அந்த இடத்துக்கு புறம், அதான் பட்டணம். அதில் ஆத்மா சயனிச்சுருக்காரோ இல்லையோ, அதனால புறத்தில் படுத்திருக்கிறபடியால் புரி சேதேதி புருஷா, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர இந்த இடத்துல ஆண் உடை உடித்தவனா ஆண் வேஷம் கொண்டுக்கிறான்னு பொருள் அல்ல. ஆக ஒரு பக்கம் புருஷன்னா ஜீவாத்மா, இன்னொரு பக்கம் புருஷன்னா பரமாத்மா. இந்த இருவரையும் விடாமல் நடுவில் பாலமாக இருக்கிறாள் பிராட்டி. கமலா அப்படின்னு அவளுக்கு ஒரு திருநாமம், ரொம்ப ஆச்சரியமான திருவான். கமலா குச்சி சூச்சு குங்குமத்தேன்னு ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, கமலாங்கிற சப்தத்துக்கு உயர்ந்த அர்த்தம். க ம லா. க என்பது பரமாத்மாவை குறிக்கும், மா என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். ஓங்காரத்தில் இருக்கிற மகாரமே ஆத்மாவுக்குத்தான் வாச்சகம். க என்பது பரபிரம்மமான நாராயணனை குறிக்கும். அப்ப க பரமாத்மா, ம ஜீவாத்மா, லா லானா லா தான ஆதானேன்னு தாத்து. கொடுத்து வாங்கினா அந்த பரிமாற்றத்துக்கு லான்ற தாத்து. எதை கொடுத்து எதை வாங்குகிறாள்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு சொத்தா கொடுத்து பரமாத்மாவை சுவாமியாக ஆத்மாவுக்கு பெறுகிறாள். இந்த பரிவர்த்தனை பிராட்டி தான் பண்றா. அதனால கமௌ லாதீதி கமலா. க ம இருவரையும் கொடுத்து வாங்குகிறபடியாலே கமலா என்ன அவளுக்கு திருநாம். அந்த பிராட்டி என்னத்துக்கு திருமார்போடு இருக்கிறாள்னா கொடுத்து வாங்கணுமே, பெரிய வியாபாரி போடுறது. அதனால எப்பவுமே விட்டே பிரியாமல், இவன் எங்கேயான வந்தா திமிருண்டு போடுவான், அவர்கிட்ட விட்டா அவர் அப்புறம் திரும்பியே பார்க்க மாட்டார். ரெண்டு பேரையும் ரெண்டு கையால் இழுத்து பற்றின்னு இருப்பலாம். ஒரு கையாலே தொட்டிலையும் ஒரு கையாலே கட்டிலையும் விடாதே இருக்கும் இருப்பு. பர்த்தாவையும் ஒரு கையால் விட்டுட மாட்டாள், பிரஜையையும் ஒரு கையால் விட்டுட மாட்டாள். இவனையும் திருத்த வேண்டும் அவனையும் திருத்த வேண்டும். ரெண்டு பேரையும் திருத்தறதுக்கு ரெண்டு அஸ்திரம் வச்சிருக்கா அவள். இவனை அருளாலே திருத்தும், அவனை அழகாலே திருத்தும். இவன் அருளை காட்டி திருத்திடுவள், அவன் அவ அழகை காட்டி திருத்துகிறாள். பெருமாளை ரொம்ப சுலபத்தில் திருத்திடுவள் அவள். அதில் அவளுக்கு கஷ்டமே இல்லை. நம்மோட பெரியது கஷ்டம்தான், தொந்தரவு தான். இவன் எத்த சொன்னாலும் இவன் கேட்க போகிறது இல்லை. அதனால் பகவான் புருஷனாக இருக்கணும், இருக்கலே ஆக்குகிறாள். நாம் அத்தனை பேரும் ஆத்மாக்கள் புருஷர்களாக இருக்கணும், இருக்கலே ஆக்குகிறாள். என்ன புருஷனாக இருக்கிறதுன்னா
பெருமாள் புருஷனாக இருக்க மாட்டாரா? புருஷோத்தமன் வேறு. அவர் என்ன சாமானிய புருஷனா? புருஷூக்தம் முழுக்க அவனை புருஷன் புருஷன்னு சொல்கிறது. உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாகிருதா அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதா புருஷோத்தம. கண்ணன் தன்னை பற்றியே சொல்லிக்கிறார் கீதையில், தன்னை புருஷோத்தமன் புருஷோத்தமன். தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் கேட்டார், ஏன் மற்ற பேர் தானே சொல்லணும், இவரே ஏன் சொல்லிக்கிறார்னார். வேற சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரே சொல்லிவிட்டார்னார். நாம் ஒழுங்காக ஒத்துன்னு இருந்தால் அவர் சொல்லியிருக்க வேண்டாம். நாம் ஒத்துக்கலைன்னா அவர் சொல்லாட்டா உலகத்திலே இல்லைன்னு எடுத்துனா அவருக்கு பதவி பறிபோட போகிறதேன்னு பயம். அதனால் தன்னை பற்றி தானே புருஷோத்தமன் புருஷோத்தமன் சொல்லிக்கிறார். அப்படி புருஷோத்தமனாக இருக்கும்போது ஏன் புருஷனாக கூட நடந்துக்கலேன்னு தப்பு சொல்கிறோம்னால், புருஷன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். புருஷனால் புருஷனோதீதி புருஷா புரு பகுசனோதீதி புருஷா. கேட்பவர்களுடைய கை ஓய்ந்து போகிறவளுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் ஆழ்வார் பாசுரம். அலம் புரிந்த, அலம்னா போரும்னு அர்த்தம். பகவான் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சா நாம கையேந்தின்னு இருக்க முடியும். நாம போரும்னு கையை திருப்பினாலே ஒழி அவர் நிறுத்த மாட்டார். அலம் புரிந்த நெடுந்தடக்கை, வாங்குறவன் அலம் அலம் போரும் போரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் கை கொடுத்து கொண்டே இருக்குமா. அப்படி கொடுக்கணும். ஆனால் அவர் திடீர்னு கோபம் வந்து இவன் பண்ணியிருக்கிற தப்பெல்லாத்தையும் பார்த்துட்டு ந க்ஷமாமி க்ஷிபாமி, இவனை நரக்கத்தில் கொண்டு போய் தள்ளுட போகிறேன், இவன் பண்ண குற்றங்களை நான் மன்னிக்கிறதா இல்லை, இவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கோவிச்சுட்டு கையை திருப்பிடுறாரு பாருங்க. எப்பவும் அபயஹஸ்தம் இப்படி தான் பெருமாள் வச்சுருக்கார். அந்த கை என்னைக்கானு இப்படி இருந்தது இப்படி திரும்பி பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டா உலகம் அஸ்தமிக்க போகிறதுன்னு அர்த்தம். இந்த கை இப்படி இருக்கிற வரைக்கும் தான் ஜகத்து வாழுமே தவிர உமக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த திருக்கையை மட்டும் பெருமாள் திருப்பினுட்டார்னால் ஜெகத் அஸ்தமித்தம். ஸ்ரீ பராசர பட்டர் அவருக்குன்னு ஒரு கொரடு உண்டு. ஸ்ரீரங்கத்தில் நித்தியம் பெருமாளை சேவிப்பர். சேவிச்சுட்டு வெளியில் வருவர். பட்டர் கொரட்டில் போய் உட்கார்ந்து விடுவார். யார் என்ன சொன்னாலும் அங்கிருந்து தான் விசாரிப்பர் பண்ணுவர். அவருக்கு வீரசுந்தர பிரம்மராயன்னு ஒரு ஸ்நேகிதன் இருந்தான். அவனுக்கு இவர் என்ன பட்டர் ஏழையாக இருக்காரே, நாம் அழைச்சின்னு போய் நிறைய அவருக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணுவோம். இந்த நாளில் ராஜாக்கள்லாம் ஆதரிப்பாடோ இல்லையோ, அதனால் நீர் வாரும், நான் கொண்டு போய் பணம் கொடுக்குறேன்னு ஆளை விட்டு அனுப்பிச்சான். மாட்டேன்னு சொல்லிவிட்டார். இன்னொரு தடவை அனுப்பிச்சான், மாட்டேன்னு சொல்லிவிட்டார். கோவம் வந்துருச்சு. எனக்காக உள்ளே போய் ஒரு தடவை நம்பருமாளை சேவிச்சுட்டு வாங்கினார். சரின்னு ராஜசேவகம் போனால் சேவிச்சுட்டு வந்தான். கை எப்படி வச்சுருக்கார்? இப்படி வச்சுருக்கார். அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகள். அப்ஜன் நஸ்தபதாப்ஜன் அஞ்சிதகடி சம்வாதி கௌசேயகம் கிஞ்சித் தாண்டவகந்திசம் ஹனனகம் நிர்வியாஜ மந்தஸ்மிதம் ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷமங்கரா பாஹவः பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. என்ன ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார்? வைத்த அஞ்சலன்ன கை, உலகமே உன்னை விரோதித்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எப்போதும் சொல்லிட்டு இருக்கிற கை. இந்த கையிலே சந்தனக்காப்பு வச்சு ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சக சுவாமிகள் நம்ம கொடுப்பா. அதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். பல பேரிடத்துல அது அங்கே இருக்கிற ஸ்தலத்தார் இடத்துல பிரார்த்திச்சுன்றோன்னா நாமும் வாங்கிக்கலாம். அந்த அபயஹஸ்தம் எங்கே கொண்டு போய் வைங்கோ, குழந்தை கூட அடையாளம் காட்டும். இது நம்பெருமாள் அபயஹஸ்தம். ஏன்னா அவர் திருக்கைகளில் இருக்கிற நடுவில் இருக்கிற சந்திரனை போன்றது, இந்த பக்கத்தில் இருக்கிறது அவருடைய மோதிரங்கள், மேலே இருக்கிற கை, அந்த நடுவில் இருக்கிற குழி, அதோட அப்படியே அச்சுத்தரித்தா போல இருக்கும். அது எந்த கிரகத்தில் வச்சுட்டு இருந்தோன்னா கூட அபயம்தான். அப்படி இருக்கிற திருக்கைகளை சேவிச்சுட்டு வார்னார். சேவிச்சுட்டு வந்துட்டான். பட்டரை சொன்னார், இந்த கையை நம்பித்தான் நான் இந்த கொரட்டில் உட்காண்டிருக்கேன். நீ எத்த கொடுக்க போறாய்ங்கிறத நம்பி நான் இந்த இடத்துல உட்காண்டிருக்கல. ஒன்று யோசிச்சுக்கோ, ஒருவேளை இந்த கை இப்படி இருக்கிறது இப்படியே மாறிடுத்துனா கூட பட்டன் இந்த கொரட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டான்னு உன் சுவாமியின் இடத்துல போய் சொல்லு. அவர் இப்படி வச்சிருக்கிற வரைக்கும் இங்கே தான் உட்காண்டிருப்பேன். அவர் ரட்சிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட இந்த கொரட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். அவர் திருவடிகளையே பற்றி கிடப்பேன்னு சொல்லுனால் அந்த அளவுக்கு இவர்களுக்கு அவனிடத்தில் ஒரு ஊற்றம். அப்போ கொடுத்துன்னு இருக்கிறதுக்குன்னு பெருமாள் இருக்காரோ இல்லையோ. உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம்னுட்டு அவங்கிட்ட வாங்கிக்கிறவர்கள்லாம் உதாரர்கள். அப்போ அவர் உதாரராக இருக்க மாட்டாரா? கொடுக்குறார். ஆனால் ஏனோ திடீர்னு கோபம் வந்துடுறது, இவனுக்கு கொடுக்க வேண்டாம், நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவோம், இவனுடைய பாப்பங்கள்லாம் மன்னிக்கவே வேண்டான்னு கோவிச்சு விடுறார். அப்போ தான் பிராட்டிக்கு வேலையே. அவர் கோவிச்சுக்காத வரைக்கும் இவ ஒன்றும் பண்ணவே வேண்டாம். ஆனால் அவருடைய சுவாதந்திரமும் கோபமும் அவருடைய நல்ல குணங்களை அத்தனையும் மூடிடும். நல்லா கணக்கணக்கனா நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சே, மேலே சாம்பல் பூத்து பார்த்துருக்கீங்களா? உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்கும். பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கிற பல திருஷ்டாந்தங்களை இன்னைக்கு விளக்க போனால் யாருக்கும் புரியறதில்லை. ஏன் அப்படின்னா அடுப்பே தெரியாது. அப்புறம் நெருப்பு, தணல், கணக்கணா, சாம்பல்னு சொன்னால் எப்படி புரிய போகிற சொல்லுங்கள். அவள் எழுதி வச்சிருக்கிறது நீரிலே நெருப்பு பூத்தா போலேன்னு எழுதிவிட்டா. என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ
இன்னைக்கு சாம்பிராணி போக தேடணும்னா தணல் கிடையாது எங்கேயுமே. அதுக்குன்னு இப்படி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கா. அதிலே ஏற்றிக்க வேண்டிதான், அத்தையே பெருமாள் காட்டிக்க வேண்டியதுதான். தணலும் இல்லை, சாம்பிராணியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் வச்சுருக்கிற இடத்துக்குள்ளே ஒரு சின்ன இரும்பு ஜாலி வாங்கி அதுக்குமே எதை வச்சுருக்குமோ வச்சுருக்கோ, அதுக்கு மேலே ஒரு இரும்பு ஜல்லியாவது போட்டால் அதில் 4 தணல் போடலாம் இல்லையோ, போட்டால் அது பிடிச்சிக்க முடியும். அதை வச்சுனாலும் பெருமாளுக்கு தூபஹாரத்தை நம்ம காட்டணும். என்னமால முடிஞ்சத்தை செய்யணுமே தவிர என்னமோ கடகெடுத்தரில் யாரோ விற்கிறாளேங்கிறதுக்காக நாம மாற்றிவிடக்கூடாது. அதனால் பெருமானுக்குன்னா இதுக்கு தான் சொல்ல வந்தேன். தணலுக்கு மேலே நீர் பூத்த நெருப்பு சாம்பல் முடிக்குமா? தட்டி விட்டுட்டா உள்ளே இருக்கிற தணல் நன்னா தெரியும். பெருமானுக்கு அதே போலத்தான். எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் தனதான அது உள்ளுக்குள்ள இருந்தாலும் மேலே கோபம் சுவாதந்திரியம்ங்கிற சாம்பல் மூடினுடும். பிராட்டி பண்ணுறது ஒன்றும் இல்லை, அந்த சாம்பலை தட்டி விடுறது தான் அவள் பண்ணுறது. உள்ளுக்குள்ள நிறைய குணங்கள்லாம் இருக்குது, இல்லாத ஒன்றும் இல்லை இவருக்கு. ஆனால் அவருடைய சுவாதந்திரியம், இவன் தப்பு பண்ணுறது நாம் மன்னிச்சு விடுறதா? நாம தானே சட்டத்தில் இன்ன பாவத்துக்கு இன்ன தண்டனைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சட்ட புஸ்தகத்தையே மதிக்காதாயிடுமே. அவனவன் பாவம் பண்ணிட்டு பிராட்டி நடத்துல போய் நின்று மன்னிப்புன்னான்னா அப்புறம் லோகத்தில் சட்டம் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத படும் இல்லையோ. அதனாலே தான் பெருமாள் கோபித்துக் கொள்ளுகிறார். ஆனால் பிராட்டி விடாமல் அவனை கொடுப்பவனாக ஆக்குகிறாள். அப்போ அவர் புருஷனாக இருக்கணும், கொடுக்க மாட்டேன்னு கோவிச்சுக்கிறார். ஆனால் அவர் கோபத்தை மாற்றி கொடுப்பவனாக ஆக்குகிறாள் இல்லையோ. அப்போ புருஷன் கரோதீதி புருஷகாரா, புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள் புருஷகார பூதை. அவரை விட்டுடுங்க, நம்மகிட்ட வருவோம், அது சுலபமாக நடந்துடும் அவளுக்கு. ஆனால் கஷ்டம் நம்மோடே போராடுவது தான். இவர் புருஷனாக நடக்கணும். ஆத்மா புருஷனா எப்படி நடக்கணும்னால் அக்ரகாமி புருஷா. 2 பேர் நடந்து போறச்சே யார் ஒரு அடி முன்னாடி நடக்கிறானோ அவன் புருஷன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதுக்கு தான் சொன்னேன், பழசு இப்போ புரிய போகிறது இல்லைன்னு. அது இந்த விஷயத்திலையும் புரிய போகிறது இல்லை. ஏன்னா 2 பேர் ஆணும் பெண்ணும் நடந்தால் யார் முன்னாடி நடக்கிறா அவர் புருஷர்னா இந்த அடையாளம்னா வச்சு இன்னைக்கு கண்டே பிடிக்க முடியாது. அதனால் அவ ஏதோ நம்பிட்டு இருந்தா போல இருக்க எழுதி வச்சிருக்கா. முன்னாடி நடக்கணும்னால் வெறும் ஆணும் பெண்ணு முன்னாடி நடக்கிறது சொல்லலை, கோவிலை நோக்கி பகவானை நோக்கி முன்னாடி நடத்தணும்னு சொல்றார்கள். ஆபிமுக்கியம் வைமுக்கியம்னு 2. பகவானிடத்திலே நாம் வைமுக்கியத்தோட இருக்கிறோம், விமுகனாக இருக்கிறோம். முகம் அபிமுகம்னா அவரை நோக்கி திரும்பி இருக்கோம்னு அர்த்தம். விமுகன்னா அவரிடத்துல ஈடுபாடு இல்லாம எதிர்த்து திரும்பிட்டோம்னு அர்த்தம். ஒரு நதியில தீர்த்தமாட போறோம் பாருங்க, அப்போ அபிமுகோ பவ, அந்த நதி எப்படி ஓடி வருதோ அதை நோக்கித்தான் நாம் தீர்த்தமாட வேண்டும். நிற்கிற குளத்தில் அதே போல இந்த ஓடுகிற நதியில் எப்படி ஆச்சமனம் பண்ண வேண்டும்ங்கிற கிரமமும் உண்டு. தண்ணீரை தொட்டு கொண்டு தான் ஆச்சமனம் பண்ண வேண்டும்ங்கிற கிரமம் சொல்லி வச்சிருக்கா. அதனால இப்ப எப்படின்னா அபிமுகம்னால் ஈடுபாடு, அதை நோக்கி திரும்புறது. நாம பெருமானை நோக்கி திரும்பினுட்டா பிராட்டி கவலை இல்லை. ஆனா விமுகர்களாக அவனிடத்திலிருந்து எதிர்த்திசையை நோக்கி திரும்பி இருக்கிறோம். அப்ப பிராட்டி செய்வதே இது. இவனே இப்படி எதிர்த்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான், இவனை மாற்றி அவன் பக்கம் திரும்ப வைக்க வேண்டும். அப்ப சந்நிதின்னு பார்த்தால் நான் முன்னாடி வரேன் அப்படின்னு முன்னோக்கி நடக்கிறவன் தான் புருஷன். பகவான் சொன்னாலே நான் முன்னாடி வரேன்னு வரணும் இல்லையோ, அதை சொன்னாலே இவன் பின்னாடி தான் அடி எடுத்து வைக்கிறான். அதனால தான் பிராட்டி பார்த்தா இவன் புருஷனா நடந்துக்க மாட்டேங்கிறான். இதுல ஆணுக்கும் பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லை, ஆத்மா அவ்வளவுதான். ஆத்மாக்கள் நேர பெருமானை நோக்கி போக வேண்டும். அப்படி போகாமல் பிற்கால் எடுத்து வைக்கிறார்கள். அது கூடாதென்னு அவர்களை தவிர்த்து அவர்களை திருத்தி பெருமானிடத்தில் சேர்ப்பிக்கிறாள். ஆனால் ஆத்மாக்களான புருஷர்களை புருஷர்களாக ஆக்கி அவனை நோக்கி நடக்கிற வைக்கிறபடியாலே புருஷகாரா. இப்படித்தான் 2 அவளுக்கு வேலை. அவனிடத்திலையும் புருஷகாரத்துவம் பண்ணுகிறாள், இவர்களிடத்திலையும் புருஷகாரத்துவம் பண்ணுகிறாள். ஒருத்தருக்கொருத்தர் பேசி சேர்த்து வைக்கிறாள். இப்ப இவ இல்லேன்னு வச்சுங்கோ, நாராயண சரணவு சரணம் பிரபத்தே அப்படின்னு அவன் சொல்லட்டும். ஸ்ரீமன்னு சேர்க்கலை, சேர்க்காம வெறுமனே நாராயண சரணம்னு சொன்னால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், நிச்சயம் கிடையாது. எப்படி மற்ற உபாயங்கள்லாம் பலம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம்ங்கிறமோ அதை போல சரணாகதியும் அதே நிலைக்கு தள்ளப்படும். பலம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போயிடலாம். ஏன்னா போய் நிற்கிறச்சே அவர் நாராயணன். அவருக்கு கோபம் வந்துடுத்து சம்சாரம்தான். கோபம் இல்லாத அந்த நிமிஷத்துல ஏதோ அனுகிரகம் விட்டார் மோட்சம்தான். ஆனா எது செய்வர்னு தெரியாதே. எது செய்வர்னு தெரியாதுங்கிறதுக்கு கர்மஞான பக்தியோகமே இருக்கே. அப்புறம் இது எதுக்கு? இது நிச்சயமா நடக்குங்கிற புத்தியால தான் வந்திருக்கும். வேற ஒன்றும் வழி கிடையாதுங்கிற எண்ணத்தோடு இங்கே பற்று வந்த பிற்பாடு இதுவும் இழந்து போட்டோம்னு வச்சுங்கோ, அப்புறம் போறதுக்கு இடமே கிடையாது இல்லையோ. அதனாலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றுக்கிறோம். அவள் அருகிலே இருக்கிறாள் என்னால் அப்ப காரியம் நிச்சயம் நடக்கும்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீயான பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கிற நாராயணன். அந்த ஸ்ரீ மதுப்பு, மதுப்புங்கிறது பிரத்யம். பிரத்யம் நித்தியயோகே மதுப்பு, எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறாள். ஏன் 10 நாள் பிறந்தகத்துக்கு போயிட்டு வந்தா என்ன?
ஒன்றுமே இல்லாதவெல்லாம் போய்ட்டுறாள் இல்லையோ. அந்த இடத்துக்கு போனால் அது குடிசை வீடாக கூட இருக்கலாம், புகுந்த வீடு மாளிகை கூடாக கூட இருக்கலாம். ஆனால் பிறந்த வீட்டு சீராடுதல்னு யாருக்கும் விடவே விடாது. அப்பப்போ வருஷத்துக்கு 10 நாளான்னு போகணும், அங்கே இருக்கணும். மாமனார் வீடு ரொம்ப சுகமானதுன்னு வேற சொல்லியிருக்கு. எந்த மாப்பிள்ளைக்குமே மாமனார் வீட்டுக்கு போய் இருந்தால் ரொம்ப சுகமாக இருக்குன்னு தர்மசாஸ்திரமே சொல்கிறது, போகணும். ஆனால் அது கூடவே ஒன்று சொல்லுது, 4-5 நாள் வந்துடுன்னு கொடுத்து. நீ போனேங்கிறதுக்காக உட்காந்துடாதே. சம்ஸ்கிருதத்தில் வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் உண்டு. மாமனார் வீட்டுக்கு போனோம்னா நன்னாத்தான் நெய் குத்துவாளாம், நெய் சாப்பிடணும், எல்லாத்தையும் நிறைய சேர்த்து நன்னா சாப்பிடணும்னு ஆசையோ இல்லை. அங்கே போனால் உபச்சாரம்லாம் நிறைய நடக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும். அதுக்கு நான் அங்கேயே உட்காரணும்னா நினச்சா ஒருத்தரும் ஒன்றுமே போட மாட்டான். இந்த ஸ்லோகம் ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறது. கொச்சித் தாரா கொச்சித் பிந்து, கொச்சித் தாரா கொச்சித் பிந்து, கொச்சித் பாத்திர நிவேஷனம், கொச்சித் கணகணா சப்தா, கொச்சித் ததபி துர்லபம். இது ஒரு ஸ்லோகம். கொச்சித் தாரா, முதல் 4 நாள் நீ உட்காண்டிருக்கிற வரைக்கும் நெய்ய தாரையாக குத்துவாளாம், கொச்சித் தாரா. 4 நாள் கழித்து கொச்சித் பிந்து, சொட்டு சொட்டாக விழும், அவ்வளவுதான் கிடைக்கும். அடுத்தது கொச்சித் தாரா கொச்சித் பிந்து, கொச்சித் பாத்திர நிவேஷனம். அடுத்தது பாத்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு தலைகீழ பிடிச்சி காட்டுவாளாம். அது கூட இல்லை, இவன் நம்பாமல் இன்னும் 4 நாள் உட்காண்டிருந்தான்னு வச்சுங்கோ, கரண்டியை உள்ள விட்டு கணகணா சப்தா, இனி இதுக்கு மேலே பாத்திரத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லான்னு வாழாம். கடைசியிலே இன்னும் 4 நாள் உட்காந்தா பாத்திரமே இல்லைன்னு விடுவா. பாத்திரம் இருந்தால் தானே கரண்டியை வச்சுன்னு சட்டம் போட்டு காட்டுறதுக்கு. இப்போ அப்போ கொச்சித்து தாரா பிந்து பாத்திர நிவேஷனம் கணக்கணா சப்தா ததபிர் உல்லபம். இப்படி இருக்குது மாமனார் வீடு. அப்படின்னா ஒரு 10 நாளாவது பிராட்டி போய் அங்கே தங்கி இருந்து நன்னா அனுபவிச்சுட்டு வருவோன்னு செய்யக்கூடாது. நான் போகலாம், அவள் வீட்டுக்கு குறைச்சில்லை. அவள் பிறந்தது துக்தாப்திர் ஜனகா, துக்தாப்திங்கிற திருப்பார்க்கடல்லையே பிறந்தாள். காவேரி தாயார் சொல்றதா ரங்கராயஸ்தவத்திலே பராசர பட்டர் தெரிவிக்கிறார். துக்தாப்திர் ஜனகா ஜனன்யகம், காவிரியாகிற நான் தான் உனக்கு பெற்றவள். ஜனகன் தகப்பனார், திருப்பார்க்கடல் தான் உனக்கு தகப்பனார். உனக்கு மணவாளன் இதோ அழகி மணவாளன் தான் உனக்கு மணவாளன். உனக்கேத்த சீரை நான் எங்கே செய்ய போகிறேன் அப்படின்னு வருத்தத்தோட காவிரி கரபுடண்டு ஓடி வராளாம். இந்த ஊர்லேருந்து அங்கே நோக்கி ஓடுறாளோ இல்லையோ, காவிரி அங்கே ஓடி போகிறச்சே ஒரே கலங்கள், தெளிவிலா கலங்கள் நீருசூழ் திருவரங்க துள்ளோங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார்னு ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன அவ்வளவு தூரம் காவிரி கலங்கி இருக்காளேன்னா, இவாளுக்கு ஏற்ற சீரு நம்மளால் எடுத்துன்னு போக முடியுமா? பார்க்கடல் பெத்தவன், நான் தான் பெத்தவோ, பெண்ணோ இவள் தான் ஸ்ரீரங்கநாச்சியார். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளையோ சாதாரண இடம் இல்லை, அழகி மணவாளனுக்கே கொடுத்துருக்கோம். அப்போ அவளுக்கு ஏற்ற சீர் நம்மளால் எடுத்துன்னு போக முடியுமோ முடியாதோ அப்படின்னு மனசு கலங்கி போய் ஓய்வெடுக்கிறாளாம். அப்படிப்பட்ட தாயார் அந்த வீட்டுக்கு போய் சீராடாமல் இருப்பளா பிராட்டி? போகணும் இல்லையோ. ஆனால் அவள் போகிறதே கிடையாது. ஏன் போகிறது கிடையாதுங்கிறது தான் முக்கிய கருத்து. ஒரு பக்கம் அனுபவத்துக்கு அந்த கருத்து இருக்கட்டும், ஆனால் அறிவியல் பூர்வமாகவே பாருங்க, நல்ல நியாய தர்க்கத்தின்படி பார்த்தா கூட அவள் புறட்டு போகிறதுக்கு முடியாது. ஏனெனில் சரணாகதி எப்போது பண்ணாலும் பலிக்கும்னு சாஸ்திரம். சரணாகதிக்கு நியமம் இல்லை, யாரும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். இன்னார் இணையார் எப்போங்கிற வாசியே கிடையாது. சர்வாதிகாரம்னு கீழே பார்த்துருக்கோம். பக்தி யோகம்ங்கிறது இன்னார் தான் பண்ண முடியும் உண்டு. ஆனால் சரணாகதியை யாரும் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையோ, எங்கேயும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம். திரௌபதி ஸ்நாதையாயன்னே பிரபத்தி அனுஷ்டித்தது. திரௌபதி ஸ்நானம் பண்ணாத காலத்தில் பிரபத்தி அனுஷ்டித்தாள் என்ன எழுதி வைத்துள்ளார்கள். அப்போ பெண்ணும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம். கடற்கரையில் வந்து உட்காண்டிருக்கிற இடத்துல விபீஷணன் வந்து சரணம்னு சொன்னான். ராட்சசன் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், ஒரு நியமம் கிடையாது. ராட்சசன் இறங்கி கடல்ல தீர்த்தமாடிட்டு சரணாகதி பண்ண வந்தான்றது இல்லை, புறப்பட்டான் வந்தான், அவ்வளவுதான் ஸ்லோகத்திலேயே இருக்கு. அப்ப எப்பவும் பண்ணலாம் இல்லையோ, இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப சரணாகதிக்கு கால நியமம் கிடையாது, எப்போதும் பண்ணலாம். அடுத்த விதி பார்த்தா சரணாகதி பலித்தே தீரும், இது 2வது விதி. பண்ணிட்டோன்னு சொன்னா பலிக்காத போகாது, 2வது விதி. சரணாகதி பலிக்க வேண்டுமென்னால் பிராட்டி அருகில் இருந்தாத்தான் பலிக்கும், இது 3வது விதி. இந்த 3 விதியும் சேர்த்து பார்த்துட்டு அவள் புறப்பட்டு பிறந்தகத்துக்கு போகலாமா கூடாத சொல்லுங்க. அவள் பக்கத்தில் இருந்தாத்தான் பலிக்கும். எப்பவும் சரணாகதி பண்ணலாம், பண்ணா பலித்தே தீரும். அப்போ இந்த 3 வார்த்தையும் சேர்த்தா என்ன தெரியுமா கிடைக்கும்? ஆக பிராட்டி பெருமானை விட்டு பிரியவே முடியாதுங்கிறது தான் தேரும். ஏன்னா அவள் பிரிஞ்சு எங்கேயானு போயிருந்தான்னு வச்சுங்கோ, அப்போ அறிவிப்பலகை போடணும். இப்போ பிராட்டி கிளம்பி எங்கேயானு போயிருந்தாள்னா சுவாமி உடனே பலகை எழுதி வச்சிருவார், இந்த 10 நாள் பிராட்டி இல்லை, யாரும் சரணாகதிக்கு வர வேண்டான்னு. ஏன் சுவாமின்னா, இப்போ நீர் வந்தால் அவர் கோச்சுக்கு போகிறார், கோவிச்சுன்னா சரணாகதி பலிக்கு போகிறது இல்லை. அப்போ ஒரு சட்டம் அடிபட்டு போயிடும். சரணாகதி பலிக்கும், எப்படியும் பலிக்குங்கிற சட்டம் அடிபட்டு போயிடும் இல்லையோ. ஆகையால் அவர் இருக்கணும். அவள் இருந்து சரணாகதி பலிக்காமல் போகவே போகாது. அப்படின்னா 10 நாளைக்கு கழிச்சு வாங்கோன்னு போட்டால் இன்னொரு ஆபத்து, எக்காலத்திலும் சரணாகதி பண்ணலாங்கிறது அடிபட்டு போயிடும்.
ஏன்னா சரணாகதிக்கு கால நியமம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காளோ இல்லையோ, அப்ப கால நியமம் இல்லை, பலிச்சே தான் தீரணும், அவர் இருந்தா தான் பலிக்கும். அதனாலே தான் நித்திய யோகே மதுப்பு. அந்த திருமார்பை விட்டு பிராட்டி ஏன் பிரியாமல் இருக்கிறாள்? ஸ்ரீமன்னு ஸ்ரீமன்னு விடாத சொல்றமேன்னா அவள் இருந்து தான் தீர வேண்டும். அப்பதான் சரணாகதியின் சாஸ்திரத்துக்கே உண்டான ஏற்றம் நமக்கும் புரியும். ஆகையாலே தான் பிராட்டி அருகிலே இருக்கும் காலத்தில் சரணாகதியை நொட்டிக்கிறார். அப்ப முன் வாக்கியத்தில் பிராட்டிக்கு இருக்கிற பங்கு யாது? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேங்கிற முன் வாக்கியத்தில் அவள் புருஷகார பூதையாக இருந்து நம் குற்றங்கள் அத்தனையும் மறப்பித்து மன்னித்து பெருமானிடத்தில் சேர்த்து விடுகிறாள், புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள். இது முன் வாக்கியம். அதுக்கு மேலே பின் வாக்கியத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இப்போ அவனும் அவளுமான சேர்த்தி, மறுபடியும் ஸ்ரீமன், மறுபடியும் அதே நித்தியோகம். இப்பவும் பிராட்டி பிரியறதே இல்லை. இப்போ எதுக்குன்னா சரணாகதி ஆன பிற்பாடு இவனுக்காக அவன் மன்னாடெல்லாம் மாட்டான், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே செய்ய வேண்டியதுன்னா இவர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி நிறையா கைங்கரியங்கள் பண்ணியிருந்தா மொத்தத்தையும் அவனோட பக்கத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்து வாயின்ண்டே இருப்பாள். இதுதான் இப்போ விஷயம். முன்னாடி ஏதோ வேலையெல்லாம் பார்த்தா பாருங்க, இனிமேல் அதெல்லாம் செய்யவே மாட்டான். ஆச்சு சேர்த்து வச்சாச்சுன்னா நான் பண்ணுற கைங்கரியத்தை நன்னா 2 பேரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவ எதுக்குன்னா அப்பவும் அவளுக்கு முக்கிய வேலை இருக்குது. நான் எவ்வளவு சின்ன கைங்கரியம் பண்ணுறேன்னாலும் வச்சுங்கோ, அந்த கைங்கரியத்துக்கு வர்த்தகமாக இருக்கிறாள். பெருமான் அந்த கைங்கரியத்தை கொண்டு ஆனந்தப்படுறாள் இல்லையோ, அந்த ஆனந்தத்தை இன்னும் நன்னா தூண்டி விடுவலாம். என்னவெனில், நான் இங்கேருந்து ஒரு தோழிக்கு ஞானை பிடிச்சி கொண்டு இங்கே போட்டேன், இப்போ உடையவர் வந்து ஏழை பண்ணேன், இல்லை தாயார் ஏழை பண்ணேன், ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணேன்னு வச்சுங்கோ, அது பண்ணத்துக்கு பிள்ளை எப்படி தங்கத்தோழிக்கு ஞான் பண்ணு சமைச்சிருக்கான் பார்த்தீங்களான்னு அவரை பார்த்து கேட்பார். இதுக்கு அவருக்கு அதில் இல்லையே, இருக்கிற தோழிக்கு ஞானத்தானே கொண்டு வச்சான்னு. என் கண்ணுக்கு தங்கத்தோழிக்கு ஞானம் தெரியறதே, அவள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சாலும் அவர் ஒத்துணுடுவார் இல்லையோ, அதனால சரின்னு சிரிச்சுடுவார். இப்படி தான் இவா 2 பேருக்கும் பரிமாற்றம் நடக்குமா. அப்ப கைங்கரியத்திலே வந்தால் போகத்துக்கு வர்த்தகையாக இருக்கும். நாம் கைங்கரியம் பண்ண பண்ண இருக்கிற சின்னத்தை பூத கண்ணாடி வச்சு பெருசாக்கி காட்டுடுவோம். இது 2வது வாக்கியத்தினாலே அவள் செய்வது. இதிலும் பகவானுக்கு ஆனந்தம் தான். ஏன் அவ பொய் சொல்றா நடிக்கிறான்னு தெரியாதான்னா, 2 பேருக்கு இருக்கிற காதலுக்கு இந்த நடிப்பெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவரோ கண்ணே ஒண்ணுமே தெரியல இவள் பேர்ல இருக்கிற ஆசையினாலே. இதே விஷயத்தை தான் பலரும் சொல்லுவார்கள். நீளாதேவி நாச்சியாராலே நிஷாமயது மாம் நீளா யத் போக பட்டலைர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷ்வதர்சனம் என்று தயாசதகத்தில் தேசிகன் தெரிவிக்கிறார். நிஷாமயது மாம் நீளா, அந்த நீளாதேவி நாச்சியாரை வணங்குகிறேன். அவளுக்கு என்ன பெருமைன்னா, அவள் அனுபவத்தினாலே பகவானுக்கு கண் நோய் வந்துடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப திருப்தி. கண் நோய் வந்து இனிமேல் தான் இவருக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இவர் பண்ணிக்க மாட்டார், இந்த கண் நோயோடு தான் இருப்பார். எனக்கு அதனால திருப்தின்னு சொன்னார் தேசிகன். பெருமாளுக்கு கண் நோய் வருமா? வந்தால் எனக்கு என்ன திருப்தின்னா, கண்ணு ஒழுங்காக தெரியலன்னு என் பாவம் கண்டப்படா சொல்லியோ, அதுதான் என் கவலை. இப்போ அவர் கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சதுன்னா என் பாவம் இவ்வளவு சின்னதாக இருக்கிறது பளிச்சுன்னு தெரியுது. அவருக்கு கண் நோய் வந்துடுத்துன்னா என் பாவம் தெரியாது. கண் நோய் எப்போ வரும்? சிலது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் கண்ணு சுழலும் தெரியுமோ இல்லையோ, அப்போ கண்ணு ஒழுங்காக தெரியவே தெரியாது. அப்போ தான் எல்லாரும் ஆடிண்டே உண்மையெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இந்த நீளாதேவி நாச்சியார், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரை பெருமாள் அனுபவிச்சா ஏதோ சாப்பிட்டாப்பில் அவர் மயங்கி போடுவார். மயங்கி விட்டா கண்ணு சுழலும் இல்லையோ, கண் சுழற்சியில் நோய் வந்தாப்பில் அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. கண்ணே சுழன்று போச்சு, ஒன்றும் தெரியல, நிம்மதியாக போச்சு, என் பாவங்கள் கண்ணிலே படா சொல்லியோ. அப்போ பகவானுக்கு கண் நோய் வரவழைக்கக்கூடிய நீளாதேவி நாச்சியாரை நமஸ்கரிக்கிறேன் என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அப்போ பிராட்டியினுடைய அனுபவம் 1 2 ஆக்கிறது, 2 4 ஆக்கிறது, 4 16 ஆக்கிறது. நாம் ஒரு கைங்கரியம்னா 10 10 திரட்டி பிராட்டி காட்டுகிறாள் இல்லையோ, அதற்காக கைங்கரியத்தின் போது கூட இருக்கிறாள். அப்ப புருஷகார பூதையாக முன்வாக்கியத்திலிருந்து கைங்கரியத்தை வளர்த்து விடுவளாக பின்வாக்கியத்திலே இருக்கிறார். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமற்றமரர் ஆட்செய்வார் மேவிய உலகம் மூன்னவையாக்கி வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் பாவியேன் தன்னை அடுகின்ற கமலக்கண்ணதோர் பவளவாய்மணியே ஆவியே அமுதே அலகடல் கடைந்த வப்பனே காணுமார் அருளாய். உன்னை காணும்படி அடியனுக்கு அனுகிரகிக்கணும். தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமற்றமரர் ஆட்செய்வார். பெருமானுக்கு கைங்கரியம்னா என்ன? அவளுக்கு கைங்கரியம் தான் விட்டார். அவருக்குலாம் ஒன்றும் தனியாக பண்ணவே வேண்டாம். வீட்டுக்கு வேலைக்குன்னு ஆறான ஒருத்தர் வைக்கிறாள்னு வச்சுக்கோ, அவள் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சம்பளம், எத்தனை மணிக்கு வரணும் போகணும், இதெல்லாம் பெண்ணே பேசினா என்ன ஆகுமோன்ட்டு அந்த ஆண் இருந்து பேசி விட்டுடுவார். அப்புறம் அவர் கிளம்பி எங்கே வேலைக்கு போகணுமோ போயிடுவார். வேலை அவருக்கா பார்க்க போகிறா? வேலைக்கு வச்சவா எல்லாம் கிருஹிணிக்குத்தான் வேலை செய்யணும், இவளுக்குத்தான் மொத்த வேலையை செய்யணுமே தவிர அவருக்கு ஒத்துரும் செய்யவே போகிறதில்ல. பெருமாள் அப்படித்தான் சரணாகதி ஆகி மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதோட சரி, அப்புறம் வேலை முழுக்க அவளுக்கு தான் நம்ம செஞ்சாகணும்.
அதனால பெற்றுக்கொள்வது அத்தனை அவள்தான், நம்ம சேர்த்து வைத்தவளும் அவள்தான். இப்படி முன்வாக்கியத்திலேயும் பின்வாக்கியத்திலேயும் பெருமானை பிராட்டி விட்டு பிரியாமலே இருக்கிறாள். இந்த துவயார்த்தத்தை விளக்கறதுக்காகத்தான் ராமானுஷர் உயர்ந்த கத்தியத்திரயத்தை சாதித்தார். அந்த பிராட்டி விட்டு பிரியாமல் இருக்காள்ங்கிறதான் அபிமத அனுரூப என்கிற 2 சப்தங்களால நேத்தி பார்த்தோம். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே. இதில் ஒரு பாதி பார்த்துருக்கோம், ஐஸ்வர்யா வரைக்கும் பார்த்துருக்கோம். அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய, இனி அதுலேன்னு சேவிக்கலாம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமாவது இவளுடைய நியமன சாமர்த்தியம், சகல பதார்த்த நியமன சாமர்த்தியம். பிராட்டி அத்தனை பேரையும் நியமிக்க வல்லவள். நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்கோ யாரேன்னா நம்மையும் நியமிக்க வல்லவள், ஈஸ்வரனையும் நியமிக்க வல்லவள். அதனாலே தான் அவளால் இந்த காரியத்தை நடத்த முடியறது. 2 பேரையும் நியமிக்கவே முடியாதுன்னு வச்சுங்க. அப்போ எப்படி திருத்துறது? பெருமான்கிட்ட சொன்னால் அவரும் கேட்க போகிறது இல்லை, இவள்கிட்ட சொன்னால் இவாளும் கேட்க போகிறது இல்லை. அப்புறம் நான் நடுவில் இருக்கேனே நான் வியர்த்தமாகப்படும் இல்லையோ. நம்மளை நியமிக்க முடிஞ்சாதான் அவளால் புருஷகார பூதையாக இருக்கிறதுக்கே முடியும். அதனால ஐஸ்வர்யத்தை சொல்றார். சகல பதார்த்த நியமன சாமர்த்தியம் திரிவித சேத்தனரையும் ஸ்வரூபேண நியமிக்கும். நம்ம 3 பேரையும் நியமிக்கிறாள். பத்தன் முக்தன் நித்யன் 3 பேரை சேத்தனர்களை பிரிச்சுடலாம். நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள் இல்லையோ, நம்மளை 3 வர்க்கமாக பிரிச்சிருக்கா. இன்னும் இந்த சம்சாரத்திலேயே இருக்கிறவாளுக்கு பத்தாத்மாக்கள்னு பேர். இங்கே விடுதலை அடைந்து முக்தி அடைஞ்சிட்டாளோ இல்லையோ அவர்களுக்கு முக்தாத்மாக்கள்னு பேர். இந்த பக்கமே வராமல் வைகுண்டத்திலே இருக்காளோ இல்லையோ அவள் பிறந்ததே இல்லை. அவள் என்றைக்கும் பத்தனாகவும் இருந்ததில்லை, முக்தனாகவும் போகிறதில்லை. அவர்கள் எப்பவுமே நித்தியசூரிகள். அனந்தன் விஸ்வக்சேனன் கருடன் பிரதானமான நித்தியசூரிகள். அவர்களுக்கு நித்தியர்கள்னு பேர். இந்த 3 வர்க்கத்தையும் பிராட்டி நியமிக்கிறாள், ஸ்வரூபேண நியமிக்கிறாள். இவா இத்தனை பேருக்கு ஈஸ்வரியொல்லியும். அஸ்ஸ ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி ஏகோன சேஷித்வம்னு இதுக்கு பேர். பெருமான் தவிர்ந்த ஏனைய அனைவருக்கும் அவள் சேஷினியாக இருக்கிறாள். பெருமானுக்கு சேஷபூதையாக இருக்கிறாள். பெருமானுக்கு அடங்கினவள் இருப்பள். அவனை தவிர மற்ற அத்தனை பேரையும் நியமிப்பவளாக இருப்பள், ஈஸ்வரியாக இருக்கிறாள். அதனால மற்ற 3 பேரையும், அதாவது சேத்தனம் பத்தன் முக்தன் நித்யன், இவா 3 பேரையும் ஸ்வரூபேண நியமிக்கும். இவர் ஈஸ்வரியோ இல்லையோ, அவர்கள்லாம் ஆத்மாக்கள் அடிமைகளோ இல்லையோ, அதனால அப்படியே நியமிச்சிருவள். சரி, பெருமாளையும் நியமிப்பர்னு சொன்னீரே, அதுவும் இதே மாதிரி அடிமையாக நியமிப்பளோ? அப்படி செய்ய மாட்டாளோ இல்லையோ. ஏன்னா நியமிப்பள்னு சொன்னாலும் இவாளை நியமிக்கிற கிரமம் வேற, அவரை நியமிக்கிற கிரமம் வேற. இவர்களை அடிமைங்கிறதுக்காக நியமிச்சிருவள். அப்ப அவரை ஈஸ்வரனை பிரணயித்துவத்தாலே நியமிக்கும். அவனை தனக்கு இருக்கிற காதலாலே நியமிக்கும், உரிமையாலே நியமிக்காது. அவனை நியமிக்கக்கூடிய உரிமை இவளுக்கு கிடையாது. ஆனா காதலாலே நியமிக்கிறாளோ இல்லையோ. கல்யாணம் ஆறுதே, அப்போ ஒரு மந்திரம் சொல்றோம், மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவ. இந்த பெண்ணை பார்த்து மந்திரம் சொல்லுவா, உன்னுடைய கணவனுடைய தலை மேலே ஏறி உட்கார்ந்துக்கோ. மூர்தானம் பத்யுர் ஆரோக பிரஜயாச்ச விராட் பவ. குழந்தைகளை பெற்று நன்றாக இரு. உடனே கிடுகிடுன்னு அந்த மணப்பெண் எழுந்திருந்து ஏணி எங்கேன்னு தேடக்கூடாது. ஏன்னா இது மந்திரம் சொல்லிது, சொன்னபடி நடக்கணும் இல்லையோ. மூர்தானம் பத்யுர் ஆரோகன்னா உடனே கணவனுடைய தலை எங்க இருக்கு, நாம ஏறி உட்காந்துக்கலாமா? அப்படி சொல்லలేదు. குணத்தாலே தலையில ஏறிக்கோன்னு அர்த்தம். அதுக்கு நேர உடம்பாலே ஏறி உட்காந்துக்கோன்னு அர்த்தம் கிடையாது. ஆகையாலே மூர்தானம் பத்யுராரோகங்கிற ஸ்லோகத்திலே குணத்தால் அவனை ஜெயிச்சுடுன்னு சொல்லி சொல்லியோ. அதே போல தன்னுடைய காதலாலே பெருமானை நியமிக்கிறாள்னு வச்சுக்கணுமே தவிர அது நேரே நியமிக்கிறாள்ங்கிற பொருள் அல்ல. ஆக ஸ்வரூபேண நியமிக்கும். மேலும் திரிவித சேத்தனரையும் ஸ்வரூபேண நியமிக்கும். ஈஸ்வரனை பிரணயித்துவத்தாலே நியமிக்கும். நியமிக்கும் பிரகாரம் எப்படி நியமிக்கும் என்னால் பத்தரை கர்மானுகுணமாக நியமிக்கும். நம்மெல்லாம் பத்த ஜீவாத்மாக்களோ இல்லையா, நமக்கு இன்னும் கர்மா தான் தாக்குதல். அதனால நம்ம கர்மத்துக்கு தகுந்தா போல நம்மளை செலுத்திடுவள். புண்ணிய கர்மா இருந்தால் அதுக்கு தகுந்தா போலே, பாப கர்மா இருந்தால் அதுக்கு தகுந்தா போலே, அதை தொலைக்கணும்னா தொலைச்சு கர்மத்துக்கு அனுகுணமாக நம்மளை நியமிச்சுடுவள். அடுத்து ஈஸ்வர பத்தரை கர்மானுகுணமாக நியமிக்கும். நித்திய முக்தரை ஸ்வரூபானுரூபமாக நியமிக்கும். நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் கர்மம் கிடையாது. கர்மங்களை தொலைச்சுடவே தானே அவர்கள்லாம் முக்தர்கள் ஆயிருக்கார். நித்தியர்களுக்கு கர்ம சம்பந்தமே எப்பவுமே கிடையாது இல்லையோ. அப்ப அவர்களை எது கொண்டு நியமிக்க? பத்தாத்மாக்களை கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி நியமிச்சுடலாம். நித்தியர்களையும் முக்தர்களையும் அவரவர்கள் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக நியமிக்கும். அவளுக்கு எது ஸ்வரூபம்? சேஷத்துவம் பாரதந்திரியம். சேஷத்துவங்கிறது அடிமைத்தனம்,
பாரதந்திரியம்ங்கிறது அவனுக்காகவே இருத்தல். இதுதான் அவளுக்கு இருக்கிற ஸ்வரூபம். அதுக்கு தகுந்தா போலே அவர்களை நியமிக்கும். ஈஸ்வரனை பகவான் எப்படி நியமிக்கும்னா ரக்ஷணத்துக்கு அனுகுணமாக நியமிக்கும். அவரை பார்த்து நீர் இப்படி செய் அப்படின்னு சொல்லணும்னா நான் என்னத்துக்கு செய்யணும்னு அவர் திரும்பி கேட்பறோம் இல்லையோ, நீ ரட்சித்துத்தான் ஆகணும், உனக்கு பேரே ரக்ஷகங்கிறதுனாச்சே, அதனால தான் செய்யணும் சொல்கிறேன். அப்போ அவனுடைய ரக்ஷணத்துக்கு தகுந்தா போலே அவனை நியமிக்கும். ஜகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சிக்கணும்னு பெருமானுக்கோ ஆசை. அதுக்காகத்தான் இவ தூண்டுறா. நம்ம காரியத்தை தானே நம்ம செய்ய சொல்றா அப்படின்னு அவர் சமாதானம் அடைஞ்சிருவார் இல்லையோ. அந்த அடிப்படையை வச்சுன்னு தான் பிராட்டி அவனை நியமிக்கிறாள். இப்படி நித்தியமுக்தரை சொரூபானுரூபமாக நியமிக்கும், ஈஸ்வரனை ரக்ஷணானுகுணமாக நியமிக்கும். இதுதான் அபிமதமாகரமும் புருஷோத்தமத்துவ சூச்சகமாகையாலே. இனி பெருமானுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ அவள் எழுந்து நின்றுண்டு இந்த ஜீவாத்மாவை எப்படியான தேவரை ரட்சித்து தான் தீர வேண்டும், பிடிவாதமாக அவனை நியமிக்கிறான்னு வச்சுப்போம். அதில் கோபம் வரணுமா இல்லையா? அவருக்கு வரும். பல இடத்திலே பெண்கள் பேசும்போது ஆண்களுக்கு கோபம் வரும். ஆனால் இந்த இடத்துல பெருமாள் கோபம் வராது. ஏன் அவ இப்படி பேசுறா? தன்னை மீறி பேசுறா, இவனை ரட்சித்து தான் ஆகணும்னு சொல்றா. ஆனாலும் பெருமான் ஏத்துக்கிறாரே என்னத்துக்காக என்ன கேண்டு சமாதானம் சொல்றார். இதுதான் அபிமதமாகிறதும். பிராட்டி இவரை நியமிக்கிறது கூட என்னத்தினால பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு? அபிமதமாகிறதும் புருஷோத்தமத்துவ சூச்சகமாகையாலே. பெருமானோ புருஷோத்தமன். புருஷோத்தமனுக்கு நம்ம தீரோதாத்த நாயக்கன்னு காவியங்கள்லாம் எழுதுவா. நாயகனுக்குன்னு சில லட்சணங்கள் உண்டு. உத்தம பத்னியாக இருந்தால் அந்த பத்னி நியமிக்கிறபடி நடந்து கொள்வது புருஷோத்தமனுக்கு ஒரு லட்சணம். அந்த லட்சணத்தின்படி இப்போ பத்னி நியமிக்கிறாளோ இல்லையோ, நடந்து நோட்டா நான் புருஷோத்தமன்கிறதுல அவருக்கு இன்னும் கொஞ்சம் திமிர் வரும். அந்த திமிருக்காகத்தான் சரின்னு இவன் நியமிக்கிறாளாம். திமிர் கூடுமோ? கூடாதுன்னு சொல்லுவீடேன்னா நமக்குத்தான் கூடாது, சர்வேஸ்வரனு கூடாதுன்னு ஒத்துருமே சொல்லலை. இப்போ மீசை இருக்கக்கூடாதுன்னு ஆரான்னு சொன்னாளா? சொன்னிடே நீங்கள் தானே சொன்னீள்னு கேட்டா சொன்னோம். ஆருக்கு? பிராமணன் முகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்குன்னு க்ஷத்திரியன் முகத்தில் மீசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். தப்பு இல்லையே. வைசியன் முகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? பார்சாரதி பெருமாளே வச்சுருக்கார். அவர் பிறந்தது தகுந்தா போலே திருவல்லிக்கேணில் பளபளாங்கிற மீசையோட தான் சேவை சாதிக்கிறார். உபனிஷத்தே சொல்றது, ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா. பொன்மயமான பளபளக்கிற மீசை படைத்தவர், பொன்மயமான கேசபாசம் படைத்தவர்னு வர்ணிக்கிறது பெருமாளே. அதனால மீசைங்கிறது தப்பில்லை, அது யார் முகத்தில் இருக்குங்கிறத பொறுத்து தான் தப்பு. பிராமணன் முகத்தில் இருந்தால் தப்பு, இன்னொருத்த முகத்தில் இருந்தால் தப்பு இல்லை. அதே போல் அகங்காரம் தப்பில்லை, அது நம்மகிட்ட இருந்தால் தப்பு, பகவான்கிட்ட இருந்தால் சரி. திமிரே தப்பில்லை, அது நம்மகிட்ட இருந்தால் தப்பு, அவர்கிட்ட இருந்தால் சரி. சுவாதந்திரியம் தப்பில்லை, அது நம்மகிட்ட இருந்தால் தப்பு, அவரிடத்துல இருந்தால் சரி. பெருமான ஈஸ்வரனுக்கு உண்டான சுவாதந்திரியம் இருக்கத்தானே இருக்கும். அந்த சுவாதந்திரத்தை நம்பித்தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருக்கு சுவாதந்திரியம்ங்கிறது எதனால இருக்கு தெரியுமா? செஞ்ச செயலை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் அவருடைய சுவாதந்திரியம். என்ன பண்ணாலும் பதிலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் நம்மளால் கேட்கவும் முடியாது. ஓஹோன்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார், நன்னத்தான் இருக்கார், பெரிய வித்வான். சட்டுன்னு 55 வயசுக்கு பெருமாள் அழைச்சின்னு போயிட்டார்னு வச்சுங்க, யார் கேட்க முடியும்? கேட்கறதுக்கு வழி இல்லை. அதே ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத 92 வயசுக்கு ஒருத்தர் இருக்கலாம், வச்சிருக்கீரே அவரை வச்சத்தை இந்த சுவாமி வச்சிருக்கலாம், என்ன யார் கேட்கறது? கேட்டால் பதிலும் கிடைக்காது, அவர்கிட்ட கேட்கறதுக்கு தைரியமும் கிடையாது, கேட்டால் அவர்கிட்ட பதிலும் வராது. எத்த செஞ்சாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரு ஈஸ்வரத்தை பிடார். அதை எழுதும்போதே பெரியவாச்சான் பிள்ளை ஈஸ்வரங்கிற பிடாருன்னு எழுதுவார். பிடார்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத சக்தி. அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கே, அது கண்டா பயமா இருக்கேன்னா அது கண்டுதான் நம்ம திருப்தியே அடையணும். அந்த சக்தி மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ. அதனால நமக்கு என்ன லாபம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்த கேட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இதுதானே அவருக்கு இருக்கிற பெருமை. இப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறோம். வைகுண்ட ஏகாதசி ஒரே கூட்டம், என்னென்னமோ அப்படி கம்பெல்லாம் கட்டுவா, கயிறு கட்டுவா, கம்பு கட்டுவா, இப்படி வா அப்படி வா எல்லாம் சொல்லி பார்ப்பா. ஆனாலும் கூட்டம் சாயம். யாரான பெரிய மனுஷா கோவிலுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கிறவா, அவளை தனியாக அழைச்சின்னு போய் சேவை பண்ணி வைக்கணும்னு கோவில் கைங்கி இருக்கிற ஆளுக்கு நிச்சயமாக என்ன இருக்குது? வேறு வழி கிடையாது. எந்த ஊர்லேயா இருந்தாலும் அதே தான் பாடு. இருக்கிற வழிக்குள்ளே அழைச்சின்னு போகணும். நாங்கள் என்ன 2ஆம் பட்சமா? எதுக்கு அவளை மட்டும் கூட்டின்னு போறேன்னு ஜனங்க கத்தத்தான் போகிறா. அதுக்கு அப்படி இப்படி அழைச்சின்னு வர பார்க்குறாளோ இல்லையோ, வரிசையில் நின்றுட்டு இருக்கிறச்சே ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தரை கூண்டு வந்துட்டோன்னா ஓன்னு சத்தம். பின்னாடிலாம் அது என்னமா எங்களை தாண்டி கூண்டு போகலான்னு சத்தம் வரும் இல்லையோ. இந்த சத்தம் நாமளே போட்டிருக்கோம். எத்தனோ தர நாம் பின்னாடி இருக்கிறச்சே நாம் போட்டிருக்கோம். நம்மளை அரைச்சக்கரை அழைச்சின்னு போகிறச்சே முகத்தை மூடிண்டு போகவும் போயிருக்கும். ரெண்டுமே நடந்திருக்குன்னு வச்சுங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. இதே போல் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், பிரம்மாதி தேவர்கள் இவெல்லாம் எத்தனை 1000 ஆண்டு காலம் தபஸ் பண்ணி மோட்சத்துக்காக வரிசையில் காத்துட்டுருக்கா. அப்படி இருக்கிறச்சே சட்டுன்னு ராமானுஜ சம்பந்தம் பெற்றேன், சரணாகதி அனுஷ்டித்தேன், மோட்சத்துக்கு பெருமாள் அழைச்சின்னு போகிறார். அழைச்சின்னு போகிறச்சே இவா வரிசை இப்படியே தான் இருக்கும். நமக்கு அவர் தனி வரிசை வச்சிருக்காரு. இவன் என்னைக்கு வந்து சேரப்போறான் மோட்சத்துக்கு? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அது இன்னும் 1000 வருஷம் கூட ஆகும். அப்படின்னு நினச்சே நம்மளை ஆதிவாகிகர்களை தனியாக அனுப்பிச்சு விட்டு
இவரை சீக்கிரம் அழைச்சின்னு வா அப்படின்னு சொல்லி கூட்டுறாரு இல்லையோ. நாம் போகிறோம். போகும்போது பின்னாடி இருக்கிறவன் சத்தம் ஒண்ணுமா இல்லையா? நாங்கள் 1000 வருஷமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், என்னமோ சரணாகத்தின்னு 2 வரியை சொல்லிவிட்டு ஒரு பாட்டு அகலகில்லே நிறையமென்னு சொல்லிவிட்டு இவன் மோட்சம் போகிறதாவது இதெல்லாம் கிடையாது. முதல்ல இது மாற்றிக்கும், பின்னாடி கொண்டு போய் நிற்க சொல்லும்னு செய்வனோன்னு கேட்டால் யாரும் கேட்க யோக்கியதை கிடையாது, கேட்கவும் மாட்டார்கள். அது பெருமானுக்கு இருக்கிற சுவாதந்திரியம். எங்கேயோ கீழே கிடக்கிற ஒத்தனை மற்ற அத்தனை பேரை தாண்டி வைகுண்டத்தில் கொண்டு போய் தனக்கு அருகிலே அமர்த்தினாலும் கேள்வி கேட்க ஆளில்லாத சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியம் அவருக்கு இல்லைன்னா நாம யாரானு மோட்சம் போகிறோமா யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் போவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த ரிஷி பண்ற தபஸை நாம என்னைக்கான பண்ண போறோமா? கர்மஜான பக்தியோகம் நமக்கு தெரியவும் தெரியாது. அப்ப அவருக்கு சுவாதந்திரம் இருக்கிறத நம்பித்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். சரணாகதி நம்பி இருக்கிறதே அவர் சுவாதந்திரத்தை தான். என் சரணாகதி பலிக்கணும்னாலே அவன் சுதந்திரனா இருந்தா தான். ஆகையாலே எம்பெருமானுக்கு இருக்கிற புருஷோத்தமத்துவம், சுவாதந்திரியம், இதெல்லாத்தையும் எது தெரியுமோ தீனி போடும். அவ சொன்னத்தப்படி நான் நடந்துட்டேங்கிறதும் அவர் பெருமையா எடுத்துப்பார். அதை கூட அவ பெருமையா எடுத்துட மாட்டார் அவர். நான் புருஷோத்தமன் இல்லையோ, அதனால அவ சொன்னபடி கேண்டேன். அந்த ஈஸ்வரத்துவத்துக்கு தீனியிட்டா போலே பரமபுருஷன் அத்தையும் தான் உகக்கிறான்னு சாதிக்கிறார். இப்படி இதுதான் அபிமதமாய் இருக்கிறதும் புருஷோத்தமத்துவ சூச்சகமாகையாலே பிரணயினியினுடைய நியமனம் பிரணயிக்கு பும்ஸ்துவாவகமாய் இருக்குமிரே. பிரணயினி பெரிய பிராட்டியார், பிரணயி பெருமாள் பெரிய பெருமாள். பிரணயினியினுடைய நியமனம் அந்த காதலே மிக்க இருக்கிற பிராட்டி நியமிச்சாள்னா அந்த நியமனத்தின்படி நடக்கிறது காதலனான பகவானுக்கு ஆனந்தாவகமாக இருக்கும். அந்த காதலையே வைத்து அவனை நியமிக்கிறாள், ஸ்வரூபத்தை வைத்து நம்ம நியமிக்கிறாள் என்று சொல்லி இப்படி ஐஸ்வர்ய என்று ஐஸ்வர்யம்னு சொன்னது. இது ஞானாதி குணங்களுக்கும் உபலக்ஷணம். ஐஸ்வர்யம்னு ஒன்றை சொல்லியிருந்தாலும் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் ஷண்ணாம் பகை தீரினாம் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையோ, அந்த 6 குணங்களும் அவளுக்கு உண்டுங்கிறத காட்டுகிறது. ஐஸ்வர்ய சீலம்னால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற வித்தியாசம் பார்க்காமல் 2 கலக்கை. அப்படி யாரோடையான பெருமாள் கலந்திருக்காரா, ஆரோடையான பிராட்டி கலந்திருக்காளன்னா அவர் செய்தது 3 இடத்திலே. முதலில் கங்கா கூலத்திலே குஹப்பெருமானோடும், பம்பா தீரத்திலே சுக்ரீவனோடும், கடற்கரையிலே விபீஷணனோடும், இந்த 3 பேரோடையும் கைகோத்துண்டானோ இல்லையோ. இவாளை தம்பின்னு வேற சேர்த்து சொல்லிட்டானோ இல்லையோ. இவ 6 ரொம்ப சாமானியர்கள். ஒருத்தனோ வேடன், ஏழன் ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கினான். அடுத்தவன் சுக்ரீவன் குரங்கு. 3வது விபீஷன் ராட்சசன் பிராட்டிய பிரித்த பாப்பியினுடைய தம்பி. இந்த 3 தாட்சியும் பாராமல் தான் சக்கரவர்த்தி திருமகன் பராத்பரம் ராஜா சார்வபௌமன் பார்க்காமல் இவனோட சேர்ந்து கலந்தானோ இல்லையோ. இது பெருமாளுக்கு இருக்கிற குணம். அந்த குணத்துக்கு தகுந்த குணம்தான் பிராட்டிக்கும். அதைத்தான் ஷீலன்னு சாதிக்கிறார். ஷீலம் ராட்சசிகள் பக்கல் பிரசித்தம். ராட்சசிகள் விஷயத்துல தான் பிராட்டினுடைய சீலகுணத்தையே நாம் கண்டோம். எங்கேன்னு மேல விளக்க போறார். ராட்சசிகள் பக்கல் பிரசித்தம். ராவணனை குறித்து மித்திர மௌபேகும் கர்த்தும் என்னும் விதித சகி தர்மஜா என்னும் பவேயம் சரணம் ஹிவஹ என்னும் ராஜசம்ஸ்ரய வசியானாம் என்னும் பாபானாம் வா சுபானாம் வா என்னும் திருவடியோடைய மறுதலைத்து ரட்சித்தாளிரே. ராட்சசிகளிடத்திலையும் ராவணனிடத்திலையும் பிராட்டி எப்படி நடந்து கொண்டாள் என்பதை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். பலவர பிரமாணங்களை எடுத்து உதாகரித்து காட்டி சொல்றார். அதில் இப்போ முதல் பிரமாணம் பார்த்தோம் என்னால், பிராட்டி அசோகவனத்திலே இருந்தபோது மித்திர மௌபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா வதஞ்ச அனிச்சிதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷப. ஹே புருஷர்ஷபனான ராமனிடத்தே உனக்கு மரணம் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருந்தால் ராவணனை பார்த்து உபதேசிக்கிறார். ஹனுமான் அசோகவனத்திலிருந்து சீதையை கண்டுபிடிக்க முடியல, தேடினார். அப்புறம் பிரார்த்தித்தார், சீதை தெரிஞ்சு விட்டார். மேலே மரக்கடையில் உட்காண்டிருக்கார். போய் பேசலான்னு நினைக்கிறதுக்குள்ள ராவணனே வந்துவிட்டான். இது ரொம்ப விடியற் காலத்தால பொழுது காலங்கத்தால 3:30-4 மணி இருக்கும். அப்போ இந்த குரங்கு போய் இருந்தது. 4 ராட்சசி மட்டும்தான் பார்த்தது. ஹரி ஹரி ஹரி. குரங்குக்கு சமஸ்கிருதத்தில் ஹரின்னு பேர். ஹரி ஹரின்னு கத்தித்தான். வால்மீகி ஒரே ஆச்சரியம். கார்த்தால எழுந்திருந்து ஹரிநாம சங்கீர்த்தனை 7 தடவை பண்ணோம்னு ராட்சசிகளுக்கு 6 சொன்னார். அது ஹரின்னா இந்த ஹரியை சொல்லலை, அதெல்லாம் ஹரி ஹரின்னு குரங்கு சொல்லிட்டு இருக்கு. அது சொன்னத்தை இவர் நினைச்சிருந்தார், யாரோ சொல்லி கொடுத்துருக்கார் போல் இருக்கு. பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம். பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து சிந்தனையாலே ஹரிய நினைப்பீர். ராட்சசிகள்லாம் பண்ணிவிட்டாப்போ ஹனுமான் பார்த்தார், இவாளே காட்டி கொடுத்துருவா போல் இருக்கே நம்மளை. நாம தான் மறைஞ்சு இருக்கணும்னு பச்சை இலையோட பச்சை உடம்பா அவர் மறைஞ்சு உட்காந்துருக்கார். அப்போ போய் இது ஹரி ஹரின்னு சொல்லியோ மண் எடுத்து தூவினார். அதுக்கெல்லாம் சரி ஏதோ குரங்கு இருக்கு போல் இருக்கு, என்னன்னு தெரியலன்னு ஓடிப்படுது.
அந்த சமயம் பார்த்து ராவணன் வந்தான். வந்து பிராட்டிய தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் துன்புறுத்தி 700 ராட்சசிகளை அதுக்குன்னு வேலைக்கு வச்சு ஒரு மாசத்துக்குள்ள இவளை என் ஆசைக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு கோபமா பேசிட்டு இருக்கான். அப்ப பிராட்டி ஒரு புல்லை கிள்ளினாள். கிள்ளி தனக்கும் ராவணனுக்கும் மத்தியத்தில் இட்டாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. என்னிடத்துல மனசை வைக்காதே, உன் பெண்டு ஹாட்டுகளிடத்தே மனசவை, என்னிடத்துல மனசு வேண்டாம் என்று திருணத்தை கிள்ளி போட்டுட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நம்ம சம்பிரதாயத்திலே அந்த இடத்துல பிராட்டி உபதேசம் பண்ணினது தான் ஆத்மாக்களுக்குள்ளேயே தாழ்ந்தவனை திருத்த அவள் பண்ண புருஷகார தத்துவம். அவள் புருஷகாரமாக இருந்து யாரை திருத்திருக்காள்னா தன்னை பிரித்து ராமனிடத்திலேருந்து கொண்டா கூட அவனை கூட விட்டே வைக்கலை. அந்த ராவணனுக்கு கூட உபதேசித்தாள். சிவஜன்மோகனத்திலே சாமி தெரிவித்தார், பெருமானை விட்டு பிரிந்திருக்கும் போது பரம விரோதிக்கே உபதேசிப்பழென்னால் அவனோடே சேர்ந்திருக்கும் போது சரணாகதனை சேர்த்த வைக்க கேட்கவும் வேண்டாம். அவனிடத்திலேருந்து பிரிஞ்சிருக்கிறச்சே உபதேசிக்கிறார், பரம விரோதிக்கு உபதேசிக்கிறார். அப்படின்னா அவன் திருமார்பிலே உட்காண்டிருக்கிறச்சே நாம சரணம்னு போனா அவ சொல்லி திருத்தாம இருப்படா, நிச்சயம் நம்மை சேர்த்து வைப்பள். ராவணனுக்கும் உபதேசித்தவள் நமக்கு உபதேசிக்காமல் போக மாட்டாள். அவனை பார்த்து சொல்றா, மித்திர மௌபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா வதஞ்ச அனிஷ்சிதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபா. உன்னாலே புருஷர்ஷபனான ராமன் பற்றத்தகுந்தவன். மித்திர மௌபேகம் கர்த்தும் ராமஹா, ராமன் காலில் போய் விழு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ராமன் கையப்பிடின்னு சீத்தை சொல்லுகிறாள். ஏன் காலில் விழுன்னு சொல்ல மாட்டாளான்னா சொல்ல மாட்டாள். ஒரு ராஜாவை இன்னொரு காலில் விழுன்னு சொல்லக்கூடாது, இது ராஜநீதி. என்னதான் அவன் தாழ்ந்தவனா இருந்தா கூட ராஜநீதி தெரிஞ்சவளே சீத்தை. 6 வருஷம் ஜனகடத்தில் உட்கார்ந்து அதெல்லாம் கத்துட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால தான் காலில் விழுன்னு சொல்ல வேண்டியவனை கையப்பிடின்னு சொல்லுகிறாள். இப்படி மித்திரமோபேகம் கர்த்தும்னு அவனுக்கும் உபதேசம் பண்ணாளோ இல்லையோ, அதுதான் அவ சீல குணம். இவன் தாழ்ந்தவனாச்சேங்கிறதுக்காக விட்டுடலை, அவனோடையும் பரிமாறினது. அடுத்து பவேயம் சரணம் ஹிவஹா, இது ரொம்ப முக்கியமான பிரமாணம். இது திரிஜடை சொல்லக்கூடிய பிரமாணம். அடுத்து சீதை அதை ஆமோகிக்கக்கூடிய பிரமாணம். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே எதி ஜீவதமிச்சசி. இது அடுத்து ராவணனை பார்த்து சீதை சொல்லுகிறாள், மித்திரமோபேகம் கர்த்தும் விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா. ராவணன் கேட்கிறான், நான் ராமனிடத்துல போய் சரணம்னு நிற்கிறேன்னு வச்சுப்போம், அவர் காலால் உதச்சுட்டார்னா கொன்னுட்டார்னா என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேனேன்னு கேட்கறதா நினச்சிக்கிறா. அவன் ஒன்றும் அதெல்லாம் கேட்கவே இல்லை, கவலையே பட வேண்டாம். ஒருவேளை அவன் கேட்கறதா வச்சுன்னு சீத்தை சொல்றா, விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா. சரணாகதர்களிடத்துல வாத்சல்யம் தெரிந்தவன் என்னி ராமன். அவர்கள் என்ன குற்றம் புரிந்திருந்தாலும் குற்றத்தை பார்க்க மாட்டான், அதையே நற்றமாக கொள்ளுவன். செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்ன ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். நம் குற்றத்தை எல்லாம் நல்லதா எடுத்துக்கக்கூடியவர், கவலைப்படாதே போ. விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது தே எது ஜீவத்து மீச்சசி. நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்தா அவன் காலில் போய் விழு என்று ராவணனுக்கும் உபதேசித்தாள். அடுத்து ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதி தத்தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. இந்த ஸ்லோகம் திருஜட்ட விஷயத்தை எடுத்து சொன்ன உடனே சீதா அவனுக்காக பதில் சொல்ற ஸ்லோகம். திருஜட்டேங்கிறவளும் ஒரு ராட்சசி தான், ஆனால் அவன் நல்ல ராட்சசி. எல்லா ராட்சசிகளுமே தீயவாள இல்லை. விபீஷணன் நல்ல ராட்சன் இல்லையா? செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லான்னு ஆழ்வாருடைய பாசுரம். விபீஷண ஆழ்வான் இடத்துல மட்டும் ராமனுக்கு அவ்வளவு அன்பு, அத்தனை பரிவு. ராட்சசன்கிறதுனால தப்பில்லை, அசுரன்கிறதுனால தப்பில்லை. பிரகலாதன் இருக்கு இல்லையா, அசுரனாத்தான் பிறந்தான், ஆனால் பெருமானிடத்திலே நரசிம்மனிடத்தில் அத்தனை அன்போடு இருந்தானே. அதே போலத்தான் இங்கேயும் சீத்தை பார்க்குறா. எல்லாரும் கெட்டவா இல்லை, திருச்சட்டை இருக்கிறாள். திருச்சட்டை ஒரு நாள் ராத்திரி சொப்பனம் பார்த்தாலும், மறுநாள் காத்தாலே இந்த ராட்சசிகள்லாம் சீதையை குத்தின்னு இருக்கா. அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறா, நமக்கு இருக்கு ஒரு நாள் என்னான்னு 700 பேரும் கேட்டா. நேற்று ராத்திரி தான் நான் சொப்பனம் பார்த்தேன், நம்ம ராவணனுக்கு மொட்டை அடித்து உடம்பு முழுக்க எண்ணெய் பூசி இடுப்பில் கருப்பு ஆடையை மட்டும் உடுத்தி கழுத பேரிலே ஏற்றி தெற்கு நோக்கி யமன் இழுத்துன்னு போகிறத பார்த்தேன். அதே ராமனையும் பார்த்தேன், பட்டாடை உடுத்தி அழகிய தேர்கள் பூட்டிய தேரிலே ஏற்றி குதிரை பூட்டில் தேரில் ஏற்றி சீதையும் பட்டாடை புனவித்து தேருக்கு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு வடக்கு நோக்கி செல்வதை பார்த்தேன். இந்த வடக்கு நோக்கி போகிறதுனாலே குபேரப்பட்டினத்தை நோக்கி சொர்க்கலோகத்தை போக்கி வைகுண்டத்தை நோக்கின்னு அர்த்தம். இருக்கவே இருக்கு அயோத்தியா, ஏன்னா அயோத்தியம் வடக்கில் தான் இருக்குன்னு வச்சுங்கோ. ஆனால் தெற்கு நோக்கி போகிறதுனாலே யாமிய திக்கு, அது யமனுக்குண்டான திக்கு, தெற்கு திக்கு. ஆனால் அங்கே ராவணன் போகிறத பார்த்தேன், இங்கே ராமன் போகிறத பார்த்தேன். ஆச்சு, நமக்கெல்லாம் காலம் வந்துடுத்து, நீங்கள் இதே போரில் இனிமேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் இவ ஒத்தி நினச்சா மட்டும் நம்மளை ரட்சிக்கலாம் அப்படின்னு திருஜட்டை சொல்கிறாளாம்.
அந்த நிலைமையில அந்த வார்த்தையை கேட்டு சீதைக்கு என்ன தோணிருக்கணும்? ஆமா இது என்ன அப்படின்னு வெறுப்போட சொல்லியிருக்கலாம். அப்படி மட்டும் ஒரு நிலைமை வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த நிலைமை வந்துடுச்சுன்னா அன்னைக்கு தானே இவளுக்கு இருக்கு. இப்போ ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்போதும் சீதை சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சொல்றா, ததசா கிரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹர்ஷிதா. பர்த்தா ஜெயிச்சுட போறான்ங்கிற செய்தியை கேட்டுட்டு முதல்ல நாணத்தாலே தலை குனிந்தாள். பர்த்துர் ஹ்ரீமதி பாலா. ஹ்ரீமதின்னு சொன்னதுனால் அதாவது பெண்களுக்கு லஜ்ஜாதனாள்னு ஒரு பேர். வெட்கம் வாளுக்கு ஒரு தனம். கீழே சொன்னேன் பல உவமைகள் புரியாதுன்னுட்டு. ஆகையாலே லஜ்ஜாதனாள்னா அவர்களுக்கு லஜ்ஜை வெட்கம் பெருந்தனமொல்லியும். இந்த விஜயஹர்ஷிதா விஜய செய்தியை கேட்டுட்டு ரொம்ப நாணம் அடைஞ்சுட்டாள். அடைஞ்சு சீதை சொல்றா, அவோச்சத் யஜிதத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. ஒருவேளை திருஜட்டே நீ சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்ததென்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் அபயம் அளிப்பது உறுதி என்ன. அதே சமயத்தில் சீதை சொல்றா, அந்த வார்த்தை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கத்துல 700 பேர் குத்திண்டே இருக்கார், அடுத்த பக்கத்துல திருஜட்டை நம்ம ரட்சிக்கணும்னா இவள் ஒருத்தி தான் உண்டுன்னு சொல்லச்சே, அந்த நிலைமை வந்தால் நான் ரட்சித்தே தீருவேன் என்ன சீத்தை வார்த்தை சொல்லியிருப்பனால் அப்ப அந்த ராட்சசிகளிடத்திலையும் சீலகுணத்தை காட்டினாள்னு தெரிவிக்கிறார். அதனாலே ராட்சசிகளிடத்திலே ஆகட்டும் ராவணனிடத்திலே ஆகட்டும் அவள் பேசின பேச்சு மேலே ராஜசம்ஸ்ரய வசியானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா விதேயானாஞ்ச தாசீனாம் கக்குப்பேத் வானரோத்தமன் त्वया इमौ पुरुषौ लोके क्षरश्च अक्षर एव च यस्माक्षरमतीतोऽहं क्षरः सर्वाणि भूतानि கூட்டஸ்த அக்ஷர உச்சதே. அடுத்து தெரிவிக்கிறார், ராஜ சம்ஸ்ரய வசியானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா. இதுக்கு அடுத்த கட்டம். இது இப்ப பேசின்றது சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹனுமான் வந்திருக்கிறச்சே. இதுக்கு அப்புறம் நடக்கிறது. ஹனுமான் திரும்ப போனார், செய்தி சொன்னார், ராமனை கொண்டு வந்தார், 7 நாள் யுத்தம் நடந்தது, முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்ப ராமன் ஜெயிச்சுட்டான், ராவணன் மாண்டான், விபீஷணன் பட்டாபிஷேக்தன். இந்த நல்ல செய்தியை எடுத்துன்னு ஹனுமான் சீத்தை இடத்துல வர்றார். விழுந்து தண்டசம் வைக்கிறார். வினய ஆஞ்சநேயரா கையை பொத்தி கொண்டு சொல்லுகிறார், வாரணிந்த முலமடவாள் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். அயோத்தியர்கோனுடைய பெருந்தேவியே அடியேன் செய்யும் விண்ணப்பம் காது கொடுத்து கேட்கறதா அப்படின்னு மரியாதையோட கேட்டார். அவளுக்கோ பிரகர்ஷேன அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன. துக்கம் தொண்டையடைச்சிருந்தது ஏற்கனவே, இப்போ ஆனந்தம் தொண்டையடைச்சு கொடுத்து. அதனால பேச்சுவார்த்தையே வரல அவளுக்கு. ரொம்ப துக்கமாக இருந்தால் கூட நமக்கு பேச வராது, ரொம்ப சுகமாக இருந்ததுன்னா கூட பேச்சு வராது. இப்போ அவளுக்கு ஆனந்தம் சொல்லி ராமன் ஜெயிச்சுட்டான்ங்கிறதுனால ஏற்பட்ட ஆனந்தம். தொண்டை அடைச்சி போய் பேசலை. ஹனுமான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டார். போன தரம் வந்திருக்கிறச்சே நிறைய பேசினீரே, இந்த தரம் வரச்சே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீர், அடியேதானு குற்றம் புரிஞ்சுட்டேனோ, என்ன தப்பு நடந்துட்டு எங்கிட்டேன்னு பிரார்த்திக்கிறார். ஹனுமன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை, நீர் பண்ணிருக்கிற உபகாரத்தை பார்த்தா பிரத்யுபகாரம் பண்ணணும்னு தோன்றது. ஆனால் நான் பிறந்த வீட்டிலும் இல்லை புகுந்த வீட்டிலும் இல்லை. உமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா கூட ஓர் ஆபரணம் ஆடை என்னிடத்தில் கிடையாது. நான் பிறந்ததோ ஜனகுலத்திலே சுந்தரியாக, புகுந்ததோ இக்ஷ்வாகு குலத்துக்கு ஒரே மனாட்டு பெண்ணாக, 2 இடத்திலும் இல்லாமல் காட்டுக்கு நடுவிலே தவித்து அமர்ந்திருக்கிறேன். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, இதோ கைகூப்புகிறேன், தலையல்லால் கைமாறிலேன். உமக்கு நான் பிரத்யுபகாரமா கைகூப்புறதை தவிர பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. துடித்தெழுந்தார் ஹனுமான். தேவி இந்த வார்த்தை தேவரி சொல்றது கூடாது. யாரை பார்த்து ஆறு சொல்றது? அடியேன் தொண்டர்க்கு 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 தொண்டர். தேவரீர் கண் பார்வப்படுமான பிரம்மாதி தேவர்கள் காத்திருக்கிறச்சே, நானார் அல்பன். அதெல்லாம் தேவரி சொல்ல வேண்டாம். அடியனுக்கு ஏதானும் பண்ணணும்னு இருந்தால் ஒரு அனுமதி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அவர். சீத்தை பார்த்தா அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு, என்ன வேணுமோ கேளும்னா. உன்னை 700 ராட்சசிகளும் 10 மாசமா எத்தனை பாடுபடுத்தியிருக்கா, அவளை நான் ஒரு கை பார்க்கணும். என்ன கை பார்க்க போறீர்னார்.